முன்னே உரைத்தால் முகமதே ஒக்கும். முன்னே உரைத்தால் முகமதே ஒக்கும். இம்மூலகுக்கு அன்னையும் மத்தன் மாவாய் அழல் வண்ணா. இம்மூலகுக்கு அன்னையும் மத்தன் மாவாய் அழல் வண்ணா. நீயலையோ உன்னை நினைத்தே கழியும் என்னாவி அழல் வண்ணா. உன்னை நினைந்தே கழியும் என்னாவி. என் ஆவி கழிந்ததற்பின் என்னை மறக்கப் பெறாய் எம்பிரான். என் ஆவி கழிந்ததன் பின் எம்மை மறக்கப் பெறாய் எம்பிரான். உன்னை வண்டியதே என் ஆவி கழிந்ததன் பின் என்னை மறக்கப் பெறாய் எம்பிரான். உன்னை வண்டியதே ஒளியான திருமேனி உமிழ்தான மிகமேவும் கலியார வரும் மானை. கலியார வரும் மானை கடல் நாளும் மறவாமல் அலியாலும் மலர் தூவும் அடியார்கள் உலமான வெளியாகும் வழிதாய. வினை கூட நினையாவே வினை கூட நினையாவே. பண்டை மறைவண்டரற்ற பசுந்தேன் ஞானம் வரிந்தொழுக சிவகந்தம் பரந்த நார கண்ட இருதய கமல முகைகளெல்லாம் கண்டிரப்ப. காசினி மேல் வந்த அருட்கதிரோன் விண்டமலர் பொழில் குடை சூழ் வெண்ணை மேவும் மீகண்ட தேவன் மிகு செய்வநாதன் உண்டரிக மலர்த்தாழ சிரத்தே வாழ். பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம். திருவேயின் செல்வச் சிறப்பே சிவானந்த தெல்லமுதே. உருவே உருவமும் ஊருடன் பேரும் ஒன்றும் புனராருவே தெளிந்த அறிவேமை அன்பர்க்கு அருளும் தெய்வ தருவே தென் கோமுத்தி முத்தி பஞ்சாக்கர சத்குருவே. கலைதேர் நமச்சிவாய குரு கருணை கடலில் திளைத்து ஆடி கலக பாசத் தொடரறுத்து காமத்தரி அறவீழ்த்தி அலையும் சமய தருக்களை கீழடிவேரோடும் அகழ்ந்தெறிந்திட்டு அருளின் படாத்தை முகமேற்கொண்டு ஆதி வேதாகமங்களிலும் தொலையா மணிகள் இருமனங்கும் துணிக்க துங்கமுழும் உலகமுற்றும் சுற்றும் வெற்றி வாரணமே. மலையாது அருளும் முனிவர் சிகாமணியே வருக வருகவே. வளமார் துறை செய் சிவஞான வல்லார் வருக வருகவே. நண்பர்களே, எல்லாம் வல்ல ஸ்ரீ செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய பெருங்கருணை பற்றியினால் நம்மையால் ஆதீனத்து குருமுனிகளுடைய ஒருவரு கருணையினாலும் நாம் இப்பொழுது இந்த திருவிளையாடற் புராணம் என்ற இந்த நூலை 5வது வகுப்பாக சிந்திக்க இருக்கிறோம். இடையில ஒரு 2 மாதங்கள் வகுப்புக்கு வர முடியாத ஒரு தவிர்க்க முடியாத சூழல். நண்பர்கள் பொறுத்தாற்ற வேண்டும் என்று உங்களுடைய திருவடிகளை பணிந்து கொண்டு நம்ம போன மாசம் வகுப்புல சொன்னதே இந்த மாசம் வகுப்பு ஞாபகம் இருக்காது. நடுவில் வர 2 மாதம் வெக்கேஷன் மாதிரி லீவு வந்துருச்சு. ஆகையினாலே இதுவரை என்ன பார்த்திருக்கிறோம் என்பது நினைவிருக்கிறதா என்பதை சோதனை செய்து கொண்டு நாம் இன்றைய பாடங்களை தொடர்ந்து அந்த பாடல்களை சிந்திப்போம்.
இதுவரையில நாம் அந்த பாயிரம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை பார்த்திருக்கிறோம். அந்த பாயிரம் என்ற பகுதி ஆயிரம் முகத்தான் அகண்டது ஆயிரம் பாயிரம் அல்லது பனுவலன்றே என்பார் நன்னூலார். இப்ப மாடற்கு கோபுரமும் மணி நகருக்கு வாயிலும் போல அந்த நூலுக்கு பாயிரம் அமைந்திருக்கும். ஒரு மாடத்திற்கு எப்படி கோபுரம் அழகு சேர்க்கிறதோ அதுபோலவும் ஒரு நகரத்திற்கு இந்த வாயிலானது எப்படி ஒரு நுழைவாக இருக்கிறதோ அதன் போல நூலுக்கு பாயிரம் என்ற பகுதி என்பார். இப்ப இந்த பாயிரம் நூலில் என்ன சொல்லப்பட போகிறது என்பதை தொகுத்து சொல்லக்கூடிய பகுதி. நூலே நுவலும், அந்த நூலினுடைய பெயர், யாப்பு, கேட்போர் என்று 8 கூட்டல் 3 11 விடயங்களை சொல்லுவது பாயிரம் என்று காட்டியிருப்பார். அது பொது பாயிரம், சிறப்பு பாயிரம் என்று இருவகைத்து என்றெல்லாம் அதற்கு இலக்கணங்கள் உண்டு. இப்ப முக்கியமாக நூல், இந்த நூல் என்ன நூல்? நூல் பெயர் திருவிளையாடற் புராணம். ஆக்கியோர் செய்தவர் யாரு? பரஞ்சோதி முனிவர். இப்ப இது யாருக்காக செய்யப்பட்டது என்று சொன்னால், தமிழ் வழங்கும் நிலத்திலே பெருமானுடைய இந்த திருவிளையாடற் புராணத்தை அறிய விரும்பிய அன்பர்களின் பொருட்டு செய்யப்பட்டது. இது தமிழ் வழங்கும் நிலைய எல்லை. இப்படி இதனுடைய வழி எங்கிருந்து இது வந்தது என்று சொன்னால், இந்த ஸ்கந்த மகா புராணத்தில் இருக்கக்கூடிய ஆலாசிய மான்மியம் என்பதிலிருந்து வந்தது என்பது இதற்கான வழி. இது எப்படி செய்தார் என்றால், விருத்தங்களாலும் கலிநிலை துறைகளிலாலும் செய்து தந்திருக்கிறார். எத்தனை பாட்டு எண்ணிக்கை என்பதை அந்த சருக்கங்களாக அவர் எப்படி செய்திருக்கிறார். 64 திருவிளையாடல்கள், மூர்த்தி, தலம், தீர்த்த விசேடம், நாட்டு சிறப்பு, நகர சிறப்பு என்றவையெல்லாம் சேர்த்து இப்படி சொல்லியிருக்கிறார் என்ற செய்திகளை எல்லாம் சிந்தித்தோம். இதற்கு எத்தனை பாட்டு பார்த்துருக்குறோங்க? 30 பாட்டு பார்த்துருக்குறோம். 30 பாட்டு பார்த்துருக்கோம். சரியா 30 பாடல்கள் இதுவரை 5 வகுப்புல பார்த்துருக்கோம். இன்னைக்கு முழு நாள் வகுப்பு என்று திட்டமிடப்பட்டிருப்பதுனால இன்னைக்கு ஒரு 35 பாடல்களையே இன்னைக்கு பார்க்க முயற்சி செய்வோம். இதுவரைக்கும் பார்த்த பாடல்கள் என்னென்ன என்பதை நினைவில் முடிகிறதா என்று சொல்லி பார்ப்போம். நீங்கள் ஒரு லிஸ்ட் மாதிரி ஒரு நோட்டு போட்டிருப்பீங்க, எப்படியோ இல்லை ஒரு தாள் வச்சுருந்தீங்கன்னாலும் வரிசையாக இன்னைக்கு என்ன பாட்டு பார்த்துருக்குறோம் என்பதை வெறும் அந்த பாட்டினுடைய கருத்தை ஒரு வரியில் எழுதி பாட்டினுடைய தொடக்கத்தை எழுதி வச்சிங்கன்னா நமக்கு ஒரு தடவையும் புத்தகத்தை பெரட்ட வேண்டியிருக்காது. பெரட்ட மாட்டோம், இருந்தாலும் ஆமாம். முதல்ல காப்பு செய்யுள் அதுலேருந்தே கணக்கு தான். அதுதான் முதல் பாடல். அது சக்தியாய் சிவமாய் என்று தொடங்கிய அந்த பாடல். அந்த அம்மை உணர்த்தியதுனாலே சக்தியாய்னு தொடங்கினார் என்று அந்த காரணங்கள்லாம் பல காரணங்கள் பார்த்தோம். முதல் பாடல் சக்தியாய் என்ற காப்பு செய்யுள். 2வது வாழ்த்து செய்யுள். மல்குக வேற வேள்வி வழங்குக சுரந்து வானம் என்று தொடங்கக்கூடிய அந்த வாழ்த்து செய்யுள் 2வது பாடல். 3வது இந்த நூலை படிப்பதனால என்ன பயன் என்று சொல்லி அந்த திங்களணி திரு ஆலவாய் எம் அண்ணல் என்று தொடங்கக்கூடிய அந்த 3வது பாடல். இப்ப நூலினுடைய தொடக்கத்திலேயே இந்த நூலை கற்பதனால் நமக்கு என்ன பயன் என்பதை சொல்லி பயிலக்கூடிய மாணாக்கருக்கு ஆர்வத்தை மிகுவிக்கிறார். அப்ப நல்ல ஆர்வத்தோட நம்ம என்ன படித்தோம்? 4வது பாட்டை படிக்கிறோம். அதுல கடவுள் வாழ்த்து என்ற பகுதியை தொடங்கி முதல்ல சிவத்துக்கு வென்றுளே புலன்கள் என்று தொடங்கக்கூடிய அந்த பாடல்லையும், 5வது பாடல்ல சக்திக்கு சுரும்பு முறை கடிமலர் பூங்குழல் உத்தரிய தொடித்தோல் என்று தொடங்கக்கூடிய அந்த பாடல். அடுத்து 6வது பாட்டுல பூவண்ணம் பூவின் மனம் என்று பரசிவத்திற்கு வணக்கத்தை சொல்லி அவனுக்கு சக்தியாக இருக்கக்கூடிய அந்த சிற்சக்திக்கு 7வது பாடல்லே அண்டங்கள் எல்லாம் அணுவாக என்று அவருடைய பெரு நிலை எப்படி கருணையினால் இறங்கி பெருமைக்கும் உண்மைக்கும் அந்த பேரருட்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான் என்று சொன்னது போல அவன் பெரியவனாகவும் கடவுளாகவும் இறைவனாகவும் மிக நுண்ணியானாகவும் கடந்திருப்ப நிலையும் கடந்திருக்கக்கூடிய நிலையும் அந்த 7வது பாடலில் சொன்னார். 8வது பாடல்ல அப்பர் சுவாமிகளுடைய 5ஆம் திருமுறையினுடைய யாப்பு, இந்த
குறுந்தொகை யாப்பை போலவே பூவின் நாயகன் பூமகள் நாயகன் என்ற அந்த பாடலை சொக்கலிங்க பெருமானை வணங்கி மூலவராக இருக்கக்கூடிய அங்கையர்கண் அம்மையை 9வது பாடல்ல பங்கையர்கண் என்று தொடங்கக்கூடிய பாடலிலும் நம்ம சொல்லும் போதே கோவில் எப்படி சொல்லுவோம், மீனாட்சி அம்மன் கோயில் தான் சொல்லுவோம். சொக்கநாதர் கோயில்னு பெருசாக சொல்ல மாட்டாங்க உள்ளூராளுக்கு. அந்த அம்மா கொஞ்சம் ஸ்பெஷல் தான், அதனால அவங்களுக்கு 2 பாட்டாக வச்சுட்டாரு. அதனால 10, 9, 10 2 பாடல்களும் அங்கையர்கண் அம்மைக்கு. அந்த பங்கையர்கண் என்ற 9வது பாடலும் உண்மை அறிவானந்த அருவாகி சத்து சித்து ஆனந்த ரூபமாய் அந்த பெருமாட்டி எழுந்தருள் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி சபாபதி இருக்கிறாமா? சரி, அப்ப அது 10 சபாபதி குறிச்சுக்கோங்க. நான் என்னன்னு பார்க்கிறேன். இப்போ உண்மை அறிவானந்த அந்த ஆடல் வெள்ளானை சொல்லி அந்த பாடல் 10. அடுத்து அந்த எழுந்தருளும் திருமணியாக இருக்கக்கூடிய அந்த சோமசுந்தர கடவுள் அவரை 11வது பாடல்ல சடைமறைத்து கதிர் மகுடம் தரித்து என்று அவர் பாண்டியனாக இன்று அரசாட்சி செய்யக்கூடிய அந்த எழில் பெரு கோலத்தை காட்டிற்று. 12வது பாடல்ல தடாரகி பிராட்டியார் செழியர் பிரான் திருமகளாய் என்ற அந்த அருமையான அந்த பாடல்ல இவளும் பாண்டியனுடைய புத்திரியாக எப்படி இவள் ஆட்சி செய்தால் என்பதை சொல்லக்கூடிய அந்த சிறப்பான பாடல் 12. அடுத்து ரஜித சபையிலே ஆடக்கூடிய அந்த வெள்ளி அம்பலவானரை துதிக்கக்கூடிய பெருமாற்று கிளர் தடந்தோர் என்று தொடங்கக்கூடிய 13வது பாடல். அப்புறம் 14வது பாடல் கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்கம் என்று தொடங்கக்கூடிய அந்த தென்முக கடவுளை துதித்த அந்த பாடல். அடுத்து இந்த 15 தலத்து கணபதியாக இருக்கக்கூடிய சித்தி விநாயக கடவுள் காப்புலையும் அவரை தான் வணங்கினார். மீனவும் 15வது பாடல்ல உள்ளமெனும் கூடத்தில் இன்று அந்த பசுபோத கவலமிட அந்த பசுபோதத்தை உண்டு நமக்கு பரிபோதமாகிய சிவஞானத்தை வழங்கக்கூடிய விநாயக பெருமான் என்று அந்த சித்தி விநாயகரை துதித்தோம். 16வது பாடல்ல முருகப்பெருமானை கரங்குதிரை கருங்கடலும் என்ற அந்த பாடல் துதிக்கிறது. அடுத்து 17வது பாடல் நாமகள் அந்த சரஸ்வதி அவளை 4 வகை மலர்களை கோட்டுப்பூ, கொடிப்பூ, நீர்ப்பூ, நிலப்பூ என்று சொல்லப்படக்கூடிய 4 வகை மலர்களை எடுத்து நாளில் கட்டி மாலை கட்டுவது போல குற்றமற்ற 4 வகை சொற்களை எடுத்து அன்பாகிய நாரிலே கட்டி அவளுக்கு சாற்றுவோம் என்று சொல்லி அந்த பழுதகண்ட 4 வகை சொன்மலர் எடுத்து அந்த பாடலை சொல்லி அடுத்து நம்குரு மரபுக்கெல்லாம் முதற்குரு நாதனாக விளங்கக்கூடிய அந்த திரு நந்தியன் பெருமானை 18வது பாடல்ல வந்தீரையடியில் தாழும் வானவர் மகுடக்கூடி பந்தியின் மணிகள் சிந்த வேத்திர படையால் பொருத்த என்ற அந்த பாடல் சொல்லிற்று. அடுத்து அவர் வழியிலே இந்த நாம் எல்லாம் உய்யும் பொருட்டு நில உலகத்திலே வந்திருக்கக்கூடிய சமயாச்சாரியர் 4 ஆளுடைய பிள்ளையார், ஆளுடைய அரசுகள், ஆளுடைய நம்பிகள், ஆளுடைய அடிகள் என்று 4 பேர். அவர்களை 19, 20, 21, 22 என்று 4 பாடல்களில் சொல்லியிருக்கிறார். அந்த 19வது பாடல்னா ஆளுடைய பிள்ளையாரை அருமையாக அவர் சொல்லி அந்த பாடல். கடியவிழ் கடுக்கை வேணி என்று தொடங்கக்கூடிய அந்த பாடல் 20 அறப்பெரும் செல்விபாக என்று சொன்னார். அது அப்பர் சுவாமிகளை சொன்னது. 21 அறவல்கள் குளார் பலாசை என்று சொல்லக்கூடிய அந்த பாட்டு அது அந்த பெண்ணாசையெல்லாம் தவிர்த்ததற்கே முக்தி என்று சொன்ன அந்த பெருமானே பெண்ணின் மேல் கொண்ட ஆசையினால் 2 முறை தூது அனுப்பியவர் நம்பி ஆரூரர் என்ற அந்த கருத்து புதிந்த அந்த பாடலை சொல்லி நம்ம ஆளுடைய அடிகளாக விளங்கக்கூடியவர் யாருங்க? மாணிக்க வாசகர். அவரை பொழுது எழுதரு மறைகள் தேராய் இறைவனை எல்லில் கங்குல் பொழுதொரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து என்று அந்த மணிவாசக பெருமான் என்ற திறத்தை சொல்லக்கூடிய அந்த 22வது பாடலை சொல்லி சண்டீசரையும் ஏனைய அடியார் பெருமக்களையும்
23வது பாடலிலே தந்தை தாளுடும் என்று தொடங்கக்கூடிய அந்த பாடலிலே துதித்தார். அடுத்து இந்த நூலை நான் செய்வதற்கான காரணம் என்ன என்பதை சொல்லுவது 24வது பாடல். அண்ணல் பால் தெளிந்த என்று தொடங்கக்கூடிய அந்த பாட்டு. சரியா? 25வது பாட்டும் அதே தொடர்கிறார். அறைந்திடப்பட்டதாகும் என்று அந்த பாடல். 26ல் இந்த நூலை எப்படி அமைத்து கொண்டார் என்பதை சொல்லுவது. அது திருநகர், தீர்த்தம், மூர்த்தி, சிறப்பு 3 என்ற அந்த படலங்களுடைய எண்ணிக்கையை சொல்லக்கூடிய அந்த பாடல். அடுத்து 27, 28, 29, 30 ஆகிய 4 பாடல்கள் அவையடக்கமாக, அவைக்கு அடங்குவதும் அவை அடக்குவதுமாக 4 பாடல்களை செய்து கொண்டு நாயகன் கவிக்கும் கவை கொழுந்தடல் நாச்சுவை பாய வாரி உண்டுவர் அல்ல ஈரில்லை ஈர. முதல்ல எடுக்கும் போதே எப்படி சொல்றாருன்னா, அந்த பெருமானுடைய பாட்டுக்கே குற்றம் சொன்ன ஊரியா இந்த ஊரு, பெருமான் கவிக்கும் குற்றம் நவீன்றோர் வாழக்கூடிய இந்த பதி. என்னுடைய கவியில குற்றத்தை காண்பது இவர்களுக்கு ஒன்றும் பெரிய செயல் இல்லை. ஆகையினாலே நான் இதை இப்படி சொல்லுகிறேன், இவர்கள் நல்ல கருத்துக்களை மற்றும் ஏற்பார் என்று சொல்லி 4 வகையாக அவையடக்கத்தை சொல்லுகிறார். மொத்தம் எத்தனை பாட்டு பார்த்துருக்குறோங்க? 5 வகுப்புல 30 பாட்டு பார்த்துருக்கோம். இன்னைக்கு மட்டும் ஒரு 35 பாட்டு பார்க்கலான்னு ஒரு திட்டம் இருக்குது. எத்தனை பாட்டு போகுதுன்னு பார்ப்போம். சரியா? இதெல்லாம் உங்களுக்கு நினைவிருக்கும் என்ற நம்பிக்கையோடு அடுத்ததாக நமக்கு இருக்கக்கூடிய படலம். இப்பதான் நமக்கு நூல் உள்ளபடிக்கு ஒரு தோற்றுவாய் போல தொடங்குகிறது. இவர் சொல்ல வந்தது என்னவோ 64 திருவிளையாடல்கள் தான். ஆனால் அந்த 64 திருவிளையாடல்கள் முன்பாக இது நடைபெறக்கூடிய அந்த தலம், அந்த தலத்தினுடைய மூர்த்தி, அதனுடைய தீர்த்தம் ஆகிய இந்த 3னுடைய விசேடங்களை எல்லாம் முதல்ல சொல்லுகிறார். அது ஒரு 3 படலம் இருக்கு, பின்னாடி வருது. சரியா? தல சிறப்பு படலம், மூர்த்தி சிறப்பு படலம், தீர்த்த சிறப்பு படலம் என்று 3 சொல்லுவார். அதுக்கப்புறம் பதிகம்னு ஒரு பகுதி வரும். என்ன சொல்ல போறாருங்கிறத தொகுத்து சொல்லுவார். 64 திருவிளையாடல்களையும் தொகுத்து சொல்லுவார். இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு 2 பகுதி இருக்கு. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாண்டி திருநாட்டு படலம் என்ற அந்த படலம். சில புத்தகங்கள்ல நாட்டு படலம் இல்லை திருநாட்டு படலம் இருக்கும். அடுத்தது இருக்கக்கூடியது திரு நகரப்படலம் என்று இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் தான் தல சிறப்பு படலம் இல்ல தல விசேட படலம்னு பதிப்பிச்சிருப்பாங்க. ஆமா. அப்புறம் தீர்த்த விசேட படலம், அப்புறம் மூர்த்தி விசேட படலம்னு இருக்கும். அதுக்கப்புறம் பதிகம்னு சொல்லி அப்புறம் இந்திரன் பழி தீர்த்த படலம் முதலாக 64 போகும். இதான் இந்த நூலினுடைய அமைப்பு. சரியா? இது மனசுல வாங்கிக்கணும். இப்போ 30 பாட்டு பார்த்து பாயிரத்தை நிறைவு பண்ணியாச்சு. இப்போ என்னன்னா ஒரு புஸ்தகத்தை எடுத்தீங்கன்னா முன்னுரைன்னு ஒன்று எழுதியிருப்பாங்கல்ல, அதை இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 5 வகுப்புல முன்னுரை படிச்சு முடிச்சாச்சுப்பா. இப்போதான் உள்ளபடிக்கு புஸ்தகத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சிருக்கும். ஆனா புஸ்தகத்துல இப்ப சித்தியாரில் பேரின்ப நிலை புத்தகத்து பேர்னு வச்சுக்கோங்க, நேரம் என்ன பண்ண மாட்டாங்க, பேரின்ப நிலை பத்தி எழுதியிருக்க மாட்டாங்க. முதல் சாப்டர் சித்தியார்னா என்னையா எழுதியிருப்பாங்களே. அப்ப அது மாதிரி இப்ப இது எங்க நடக்குது, மதுரையில் நடக்குது. அது எந்த நாடு, பாண்டி நாடு. அப்ப அதை பத்தி நான் சொல்றேன், கேளுங்க. எத்தனை பாட்டுனா 40 பாட்டுல, மன்னிக்கணும் 60 பாட்டு. 60 பாட்டுல இந்த பாண்டி நாட்டினுடைய சிறப்பை எடுத்து சொல்லுவார். அப்புறம் நகர சிறப்புன்னு சொல்லி ஆலவாயினுடைய அந்த நகரத்தினுடைய சிறப்பை ஒரு 94 பாட்டுல சொல்லுவார். சரியா? இதெல்லாம் சிவபிரகாசமே 100 பாட்டு தான் சார். இதுவே 94 பாட்டா இருக்குது. இது காப்பியம் என்பதனால ஒவ்வொரு பாட்டும் ஒரு சுவை ரசம், அதனால நமக்கு எளிமையா இருக்கும். அதுல ஒவ்வொரு எழுத்தும் நமக்கு சாஸ்திர உண்மைகள். ஒரு இச்சன்னா இக்கன்னா போட்டிருந்தா கூட அதுல ஒரு இலக்கண நுட்பமும் சாஸ்திர கருத்தும் இருக்கும்.
அதை எல்லாத்தையும் நம்ம நுட்பமாக பார்க்கணும். இது இலக்கியம், ஒரு புராணம், ஒரு காப்பியம்னாக நம்ம பார்ப்பதனால நாம் இதை சுவையாக லகுவாக பயின்று விடலாம். இன்னைக்கு கூட ஒரே நாளில் 35 பாட்டு பார்க்கணும்னா முடியாதுன்னு, எல்லாமே ரசமான பாடல்கள் என்பதனால நம்ம விரைவாக பார்த்துடலாம். சரியா? சரி. பொதுவாக ஒரு காப்பியம் எழுத புகுகிறார்கள் என்று சொன்னால் முதல்ல என்ன பண்ணணும்னா அதுக்கு இலக்கணம் இருக்கு. பெருங்காப்பியத்துக்கு என்று தண்டி அலங்காரம் இலக்கணத்தை சொல்லுகிறது. இப்போ என்ன முதல்ல சொல்லணும்னா, இந்த இது எங்கு நடக்கிறதோ அந்த நாட்டினுடைய சிறப்பை சொல்லணும். அடுத்தது எந்த நகரத்தில் நடக்கிறதோ அந்த நகரத்தினுடைய சிறப்பை சொல்ல வேண்டும். இப்படி சொன்னாதான் அந்த கதை களத்தை புரிந்து கொள்ள முடியும். இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாகிரபி. நம்ம பிள்ளைங்க படிக்கிறாங்க இல்லையா, அந்த ஜாகிரபி தான் இந்த நாட்டுப்படலம் முழுக்க வரும். பெரிய புராணம் அதுல முதல்ல எடுத்தோன்னா ஒரு 10 பாட்டு பாயிரம் என்று பாடுகிறார். பாடிய பிறகு என்ன வருது? முதல் சருக்கத்தோட பேர் என்ன? கேள்வி கேட்கிற கேப்ல நான் கொஞ்சம் பால் குடிச்சுக்குவேன். சரி, இப்படி வருவோமே. பெரிய புராணத்துல மொத்தம் எத்தனை சருக்கம் இருக்கு தெரியாதா? எங்களுக்கு எல்லாம் ஒரே சருக்கம் தான் சார். 13 சருக்கம். என்னென்ன சருக்கம்? அதை ஞாபகம் வச்சுக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை, ரொம்ப எளிமைதான். திருத்தொண்ட தொகை உங்க எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? அதுல மொத்தம் எத்தனை பாட்டு இருக்குது? 11 பாட்டு இருக்குது. அந்த 11 பாட்டு தான் 11 சருக்கும். தில்லை வாழந்தன் அர்த்தம் அடியாருக்கும் அடியேன்னு முதல் பாட்டு தொடங்குது. அப்ப முதல் சருக்கம் தில்லை வாழந்தன சருக்கம். 2வது பாட்டு எப்படி தொடங்குது? இலைமலிந்த. அப்ப 2வது சருக்க பேர் இலைமலிந்த சருக்கம். அவ்வளவுதான். 11 சருக்கம் பேர் இப்ப ஞாபகம் வந்துருச்சா? 13 சருக்கம் எப்படி வந்துச்சுன்னா, முதல்ல திருமலை சருக்கம். இவரு அங்க மவுண்ட் கைலாஷ்ல இருக்காரா இல்லையா, கேம்ப் அங்கதான் இருக்கு. அந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் திருமலை சருக்கம். கடைசியா ஒரு யானையில ஏறி போவார். என்ன யானை அது? வெள்ளானை. அது வெள்ளானை சருக்கம். முன்ன ஒண்ணு பின்ன ஒண்ணு, நடுவுல ஒரு 11. மொத்தம் எத்தனை ஆச்சு? அவ்வளவுதான். இதுக்கே இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? சிம்பிள். சரியா? இப்ப இந்த திருமலை சருக்கத்துல என்னென்ன பகுதிகள் வரும்னா, திருமலை சிறப்புன்னு ஒண்ணு சொல்லியிருப்பார். அந்த திருமலை என்பது எது? கைலாய். நல்ல வேலை. ஏழுமண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா 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 அப்படின்னாம. இப்ப அந்த திருமலை, அது திரு வதிந்திருக்கக்கூடிய மலை, அது திருமலை, அது கைலாயம். ஐயா, இந்த ஆன்லைன்ல வர்றவங்க கொஞ்சம் மியூட் பண்ணிக்கங்க. அது சாந்தினி அம்மா, சாந்தினி அம்மா நல்லா இருக்கீங்களா? அவங்க ஆன் பண்ணி வச்சுட்டு எங்கேயோ போயிட்டாங்க. சரியா? அப்ப இந்த திருமலை சிறப்பை பற்றி சொல்லுவது, அங்க எப்படியெல்லாம் இவங்க இருக்கிறாங்க, பிரம்மன் இந்திரன் திருமால்லாம் எப்படி கியூல நிக்கிறாங்க அப்படிங்கிறதையும், நந்தியம்பெருமான் அவர்களை ஒழுங்குபடுத்தக்கூடிய காட்சிகளை சொல்லுவது திருமலை சிறப்பு. அடுத்து திரு நாட்டு சிறப்புன்னு ஒண்ணு சொல்லியிருப்பார். எந்த நாட்டினுடைய சிறப்பு சொல்கிறார்? சோழ நாட்டு சிறப்பை சொல்வார். பொன்னிவள நாட்டு சிறப்பை சொல்வார். ஏன்னா இது எங்க அரங்கேற்றம் ஆகுது? ஏமா பெரிய புராணம் எங்கம்மா அரங்கேற்றம் பண்ணாங்க? சிதம்பரத்துல. அது எந்த நாடு? சோழ நாடு. யாருடைய அவைக்களத்துல இது அரங்கேற்றப்படுகிறது? அனபாய சக்கரவர்த்தி, சோழ சக்கரவர்த்தி. இவர் யாரு? இவர் போஸ்டிங் என்ன? டெசிக்னேஷன் சேர்க்கிறார். முதலமைச்சர். மணிவாசகர் மாதிரி இவர் யாரு? சோழ நாட்டு சக்கரவர்த்திக்கு முதலமைச்சர். இப்ப இந்த சரிதம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தது திருத்தொண்டர் தொகை. அது எங்க பாடுபட்டது? திருவாரூர். அதுவும் எந்த நாடு? சோழ நாடு. இப்ப இத்துணை காரணங்கள் இருப்பதனால சோழ நாட்டு சிறப்பை முதல்ல சொல்றார்.
ஆனா எல்லா நாட்டு சிறப்பையும் அப்ப இருந்தது பாண்டி நாடு, சோழ நாடு, நடுநாடு, இந்த தொண்டை நாடு, அப்புறம் இருக்கக்கூடிய மலை நாடுன்னு சொல்லக்கூடிய சேர நாட்டு, எல்லா நாட்டு சிறப்பையும் சேக்கிழார் பெருமான் தான் ரொம்ப அருமையா பாடி இருக்கக்கூடிய ஒரே காப்பியம் பெரிய புராணம் தான். தொண்டை நாட்டு சிறப்பு எங்க பாடினார்? திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணத்துல அந்த காஞ்சிபுரம் பகுதியினுடைய செய்திகளை எல்லாம் தொண்டை நாட்டு சிறப்பு. அவருக்கு ஒரு ஆசை இருக்காதா? அவர் தொண்டை நாட்டுக்காரர் தானே, அதனால 120 பாட்டு கிட்ட இருக்கும் சரிதம். ஆனா ஒரு 20 பாட்டுல தான் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் வருவார். மீறி 100 பாட்டு அவர் பிறந்த தொண்டை நாட்டினுடைய சிறப்பு, காஞ்சிபுரத்துல அம்மை பூசை பண்ண செய்தி பூரா போட்டு நம்ம நாட்டை எங்கேயா சொல்றது அப்படின்னு பார்த்தவருக்கு கிடைச்சதே இடம் வச்சு செய்தே செஞ்சு விடு. 100 பாட்டு ஆசை தீர சொல்லிட்டார். சேர நாட்டினுடைய சிறப்பை சொல்லும் பொழுது நிறைய இடத்துல அங்க சொல்லுவார். சேரமான் பெருமான் நாயனார் அந்த களரிற்றறிவாருடைய புராணத்துல முன்னவே நம்ம விரண்மிண்டர் பிறந்ததும் சேர நாட்டை சார்ந்த ஒரு ஊர் தான், ஒரு வைப்பு தரம். அப்ப சொல்லும்போது 1-2 பாட்டில் சொல்லியிருப்பார். இப்படி அங்கங்க வைத்து அதையும் காட்டியிருப்பார். அப்பர் சுவாமிகளை பற்றி சொல்ல வரும் பொழுது அந்த திருமுனைப்பாடி நாடு என்கின்ற அந்த நடுநாட்டு பகுதியினுடைய சிறப்பை என்று இப்படியும் இந்த ஞானசம்பந்தமூர்த்தி நாயனார் போன்றோர் எல்லாம் அந்த ஆலவாய்க்கு எழுந்தருளிய போது மறைக்காட்டிலிருந்து இந்த பாண்டி நாட்டு பெருவிளங்களையுமாக இப்படி எல்லா நாட்டு சிறப்புகளையும் நமக்கு எழிலுற செய்து கொடுத்திருப்பார் சேக்கிழார் பெருமான். ஆனா எடுத்த இடுப்புல நாட்டு சிறப்புன்னு தலைப்பு போட்டு எந்த நாட்டை தான் பாடினாரு? சோழ நாட்டை தான் பாடினார். சரி, நம்ம படிக்கக்கூடியது இந்த திருவிளையாடற் புராணம். இதுல எந்த நாட்டு சிறப்பு வரும்? சரி, 3 புராணத்துல இன்னும் ஒரு புராணம் எது? கந்த புராணம். அதுலயும் நாட்டு சிறப்பு உண்டு. அது எந்த நாடு? யாரு கதாநாயகன்? முருகப்பெருமான். அவருக்கு எல்லாம் தானே நாடு. அப்புறம் எதை பாடுறது? என்னடா வம்பா போச்சு. இங்கே நம்மளும் பாண்டிய நாட்டுக்கு பாண்டிய பேரரசனா வந்தாரு, பாண்டிய நாட்டை பாடியாச்சு. ஆப்ஷன் ஓகே. முருகனுக்கு எதை பாடுறதுன்னா அவர் தொண்டை நாட்டை தான் பாடுகிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார். ஏன்னா அந்த முருகப்பெருமான் தானே இவருக்கு அடியெடுத்து கொடுத்து தினமும் அதை கரெக்ஷன் எடிட்டிங்லாம் பார்க்குறாரு. எனக்கு 100 பாட்டை கரெக்ஷன் போடுறார் முருகப்பெருமான். அந்த காஞ்சியம்பதியில எழுந்தரில் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான். இப்ப எங்கும் இருக்கக்கூடிய முருகன் யாம் முறையும் பதியிலும் விளங்கி இருக்கிறான் என்பதனாலே தொண்டை நாட்டு வளத்தை சொல்லிட்டார். சரியா? அப்ப அங்க தொண்டை நாட்டு வளத்தை சொல்லுவார். கம்பராமாயணம் என்ற காப்பியத்திலே அந்த அயோத்தியா நாட்டு வளத்தை சொல்லி இருப்பார். சராயு நதி பாயக்கூடிய அந்த அயோத்தியா நாட்டு வளத்தை சொல்லி இருப்பார் கம்பர். அப்ப எந்த காப்பியத்தை எடுத்துக்கொண்டாலும் அது காப்பியம் என்று சொன்னால் அங்க நமக்கு அந்த நாட்டு சிறப்பு எங்க இந்த விஷயங்கள் நடக்கிறதோ அந்த நாட்டினுடைய சிறப்பை முதல்ல சொல்லி அப்புறம் நகரத்தினுடைய சிறப்பை சொல்லுவது தமிழ் காப்பிய மரபு, வடமொழி காப்பிய மரபும் அதுவே. சரியா? இப்ப அந்த நாட்டுக்கு என்ன வளம், நாட்டு படலம்னு வச்சு இப்ப பாண்டி நாட்டு திருப்படலம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். பாண்டி திருநாட்டு படலம்னு பார்க்க போகிறோம். இப்ப இந்த பாண்டி நாட்டு படலத்தை 60 பாட்டு பாடியிருக்கிறாங்க. ஒரு நாட்டுக்கு 60 பாட்டு என்னென்னலாம் பாடலாம் அப்படின்னா, பொதுவாக அந்த நாட்டுக்கு எது வளம் சேர்ப்பது? ஆறு. அதுதான் வளம் சேர்க்கக்கூடியது. அந்த நன்னீர் ஆறுகள் தான். சோழ நாட்டுக்கு எது ஆறு? பொன்னி நதி, அந்த காவிரி, அந்த ஆறு. அது போல தொண்டை நாட்டுக்கு எங்க ஊரு தாமா சொல்லுங்க. பாலாறு. ஐயா, நாங்க சென்னைக்கு வரும்போது இந்த செங்கப்பட்டுக்கெல்லாம் முன்னாடி ஒரு பெரிய பாலம் ஒண்ணு இருக்குங்க. அதான் பாலாறும்பாங்க. அது ஆத்தையே நாங்க கண்டது, தண்ணியே கண்டதில்லை. நீங்க பாலாறு பாலே ஆறா ஓடுதுன்னு சொல்றீங்களே அப்படிங்க. இந்த கேள்வி எவனோ போய் கச்சியப்ப சிவாச்சாரியிட்ட கேட்டு வச்சிருப்பான் போடுறது. அவர் இதுக்கு இவெல்லாம் இப்படி கேட்டதுனால ஒரு பதில் சொன்னார மாதிரி ஒரு பாட்டு இருக்கும் அந்த கந்தபுராணத்துல. இந்த பாலாறு இருக்கிறதே, இது ஏனைய நதிகள் போல எப்போதும் வளப்பு இருக்கக்கூடிய நதி, ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நதி அல்ல. இந்த தாயானவள் எப்போது குழந்தைக்கு பசிக்கிறதோ அப்போது மட்டும் தன் முலையிலே பால் சுரக்க செய்து ஊட்டுவது போல
அந்த விவசாயிகளாகிய அந்த உழவர் பெருமக்களுக்கெல்லாம் எப்போது அந்த விளைவுக்கு நீர் தேவைப்படுகிறதோ அந்த காலத்தில் மட்டும் நீர்வரத்தை தந்து தாயை போல அந்த தாய் பாலை ஆற்றி வளர்ப்பதை போல இவர் நீரை பாலாராக ஊற்றி வளர்ப்பவர் இந்த அன்னை என்று காட்டி அதுக்கு ஒரு நயமான பதிலை சொல்லியிருப்பார். நம்மள மாதிரி எடக்கு முடக்கா கேள்வி கேட்கறாங்க, அப்ப இருந்திருக்கான்னு தெரியுது இல்லையா? அதனால நயமா சொல்லியிருக்காருல்ல. அது போல அங்க கம்பராமாயணத்துல சராயு நதியை சொல்லுவார் கம்பர். அந்த இங்க நமக்கு பொன்னி நதியை சொல்லி இருக்கிறார்னு சொன்னோம் சேக்கிழார் பெருமான். அது ரொம்ப ஸ்லாகித்து சொல்லுவார் அந்த பொன்னி நதியை. அதே போல இதுலையும் வரக்கூடிய பாடல்களை நம்ம பார்க்கலாம். அந்த பொன்னி நதியை சொல்லக்கூடிய ஒரு பாடல் அப்படியே நம்மளுடைய சேக்கிழார் பெருமான் சொன்னது இவர் இந்த பாண்டி நாட்டு படலத்துல எடுத்து கையாண்டு இருப்பார். மழைக்கு இந்த ஆறு வரணும்னா அதுக்கு எது காரணம்? மழைதான். மலைகள்ல இருந்து வந்தாலும் அங்க பெய்யக்கூடிய மழை ஒரு ஊற்றுக்களாக சேர்ந்து பெருக்கெடுப்பதுதான் ஆறு இல்லையா? இப்ப இந்த ஆறு வருகிறது என்று சொன்னால் அந்த மழை தான் அதற்கு மூல காரணம். அந்த மழையையும் எல்லா புலவர்களும் பாடியிருப்பார்கள். வான் சிறப்புன்னு வச்சாரா இல்லையா வள்ளுவர்? அது அந்த கருணையை குறித்தது, அந்த அருளை குறித்தது. அப்ப அந்த மழையை பாடும் பொழுது பரஞ்சோதி முனிவர் பொன்னியை பாடுவது, அந்த இங்க இருக்க ஆறை பாடும்போது பொன்னியை சேக்கிழார் பாடுவதை எடுத்தது போல இந்த மழையை பாடும் பொழுது கச்சியப்ப சிவாச்சாரியார் இடத்திலிருந்து அங்கிருந்து சில கருத்துக்களை எடுத்துக் கொள்கிறார். அதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி இருக்கு, இதெல்லாம் ஒரு கட்டுரையாவே எழுதலாம். காப்பியத்தை உண்டோட அது எப்படி இருக்கு. சைவ பெருமக்கள் இந்த ஆங்கிலத்துல ஒரு சொலவடை உண்டு, கிரேட் மென் திங்க் அலைக் அப்படின்னு சொல்லி. சிறந்த உள்ளங்கள் எல்லாம் ஒன்றே போல் சிந்திக்கும் என்பார்கள். எல்லாரும் எப்படி சிந்தித்திருக்கிறார்கள் அதே ஓமை பாங்குதான், ஆனா கொஞ்சம் மாற்றி சொல்லி இருக்கிறார்கள். அது எவ்வளவு ரசமா இருக்கிறது என்று பார்க்கணும். சரி, இந்த தொண்டை நாட்டுக்கு பாலாறு, சோழ நாட்டுக்கு என்ன ஆறு? பொன்னி. இப்ப நம்ம எந்த நாட்டை பார்க்கணும்? இதுக்கு என்ன ஆறு? மண்டையில போடு. கல்யாணமே ஆகலை இன்னும் அந்த ஆளுக்கு, அதுக்குள்ள வையி கையுங்காவும். தன் பொருணை தாய் தாமிர பரணி. தமிழ் பொதிந்த அந்த நிலத்திலே தமிழை பொதிய வந்த அந்த அகத்தியனார் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த புதிய மலை சாரலிலிருந்து பொங்கி வருபவள் அவள் எவள்? அந்த பொன்னி நதி அல்ல, வைகை அல்ல, தாமிர வரணி. அவள் பொருணை. சரியா? இந்த வைகையும் சொல்லுவார். இந்த வைகையை சொல்லும்போது சொல்லுவார், வேற ஒரு இதுல வரும். இந்த வைகை என்ன பண்ணுதான் இவர் தான் சொல்லுவார். திருவாத ஊரடிகள் புராணத்துல கடவுள் மாமுனிவர் சொல்லுவார், இந்த சிவபெருமானுக்கு கடல் தானே விஷத்தை கொடுத்துச்சு, அதனால இந்த கடல்ல நம்ம போய் கலந்து இதுக்கு வளத்தை தரக்கூடாது என்று கடலில் தண்ணியை போய் கலக்காமல் இருந்ததான் எது? வைகை. அப்படி சொல்லிதான் இந்த பாண்டி மந்தை சருக்கத்தை அப்படிதான் தொடங்குவார் வாத ஊரடிகள் புராணத்துல கடவுள் மாமுனிவர். இதே போல திருமூல தேவநாயனாருடைய புராணத்தில் சேக்கிழார் பெருமானும் அந்த காவிரி அகண்டமாக அப்படி ஒரு பிரவாகமாக ஓடி வருபவள் இதே காரணம் பற்றித்தான் கடல்ல பூம்புகாருக்கு பக்கத்துல கலக்கும் பொழுது தன்னுடைய ஓட்டத்தை குறைத்து கொண்டு இவனுக்கு வளத்தை தரக்கூடாதியா, இந்த கடல்காரன் தானே நம்ம பெருமானுக்கு கண்டத்துல கரையை கொடுத்தான் அப்படின்னு சொல்லி வஞ்சிப்பதாக சேக்கிழார் பெருமான். எப்படி எல்லாம் ஒரே மாதிரி எப்படி சிந்தித்து பாடுகிறார்கள் பாருங்க. அது மாதிரி பாடியிருப்பார். சரியா? சரி, கதையெல்லாம் போதும், பாட்டை பார்ப்போமா? இப்ப இந்த பாண்டி திருநாட்டு படலம் அதை எடுத்துக்கோங்க. கலிநிலை துறை என்கின்ற அந்த யாப்பிலே இந்த பாடல்கள் தொடங்குகின்றன. முதல் பாட்டு, கரை நிறுத்திய கந்தர சுந்தர கடவுள்
உரை நிறுத்திய வாரினார் பகையிருள் ஒதுக்கி மறை நிறுத்திய வழுகினால் வழுதியாய் செங்கோல் முறை நிறுத்திய பாண்டி நாட்டு அணியது மொழிவாம். என்ன சொல்ல போறேன்னு சொன்னது முத பாட்டு, சரியா? இப்போ முதல் அடி கரை நிறுத்திய கந்தரம் சுந்தர கடவுள் வழுதியாய் என்று காட்டினார். இப்ப விடம் நிலை பெறச் செய்த கரை, அது என்ன கரை? 20 முதல் பாட்டு கண்டக்கரையும் கண்ணுதலும் கரந்தருளி மெய்கண்ணான் எண்டொரு கால் மேவுவரால் சொல்றாரா இல்லையா? அந்த கண்டக்கரை, அந்த பெருமான் விடத்தை உண்டதனால ஒரு கரை. அது என்ன அவருக்கு கரை? நமக்குத்தான் கரை. குற்றங்கள் எல்லாம் இவன்பாலே உர, அவன் சுத்த மெய்ஞான சோதி, அருளே பாதி. இப்ப இவனுக்கு என்ன போயிட்டு கரை? அது அவனுக்கு கரை அவன் நம்பொருட்டு காட்டும் கரை. அது அந்த கருணையின் வெளிப்பாடாக அவன் நம்மை எல்லாம் காத்து ரட்சிக்கக்கூடியவன் என்பதற்காக ஏற்படுத்தி கொண்ட கரை சொல்லணும். சரிதங்களை பார்க்கணும். இப்ப அந்த கரை நிறுத்திய கந்தரம் கடவுள் விடத்தை தன்னுடைய கண்டத்திலே நிலை பெற செய்த அந்த ஸ்ரீகண்டத்தினுடைய சோமசுந்தர கடவுள். இந்த இடத்துல கடவுள் அப்படின்னு சொல்லும் பொழுது சுந்தர கடவுள் சொன்னார். ஒவ்வொரு எழுத்துலயும் அவ்வளவு குறிப்பு வச்சிருக்கிறார் இந்த முதல் பாட்டுல, சரியா? அப்ப இந்த அவர் என்ன பண்றாருன்னா, அந்த முதல் வரி புரியுதா பாருங்க. கரை நிறுத்திய கந்தர சுந்தர கடவுள் வழுதியாய், வழுதினா பாண்டியன்னு அர்த்தம். அந்த சுந்தர கடவுள் என்ன பண்றாரு? கந்தரம்னா கண்டம். அது மேல அப்படியே எழுதி வைங்க அந்த பாட்டுக்கு மேல, அப்பதான் தெரியும். கந்தரம்னா கண்டம். கரை நிறுத்திய கண்டத்தை கொண்டு அந்த சுந்தர பெருமான், அந்த சுந்தர கடவுள் சோமசுந்தர கடவுள் பாண்டியனாக வழுதியாய், வழுதியாய். அடுத்த வரி பாருங்க. உரை நிறுத்திய வாளினால் பகை இருள் ஒதுக்கி. உரை நிறுத்திய வாளினால், வாள்னா தெரியுது, அந்த போர் வாள் கட்கம். அதை உரையில் நிறுத்தினார். வாளுக்கு ஒரு உரை போட்டு வச்சிருப்பாங்க அரசர்லாம், இடுப்புல அதை வச்சிருப்பாங்க. அந்த வாளினால் பகை இருள் ஒதுக்கி. அப்ப இவர் பாண்டியராக இருக்கிறார் என்று சொன்னால், ஒரு மன்னனுக்கு முதல் கடமை என்னன்னா பகை நாட்டு அரசர்களிடத்திலிருந்து தன்னுடைய நாட்டை காப்பது. அப்ப பகையாகிய இருளை ஒதுக்குகிறார் அப்படிங்கிறது பொருள். புரியுதா? பாண்டிய மன்னனாக இவன் இருக்கிறான்னு சொன்னா பகை குலத்து அரசர்களிடத்திலிருந்து அந்த இருளிலிருந்து நாட்டு மக்களை தன்னுடைய வாளினால் என்ன பண்றார்? அந்த வீரத்தால் அவர் காத்தார் அப்படின்னு சொல்றது. அது நிறைய பின்னாடி வரப்போகுது, அவர் எப்படியெல்லாம் படைக்கு உதவினார் என்பது, சரியா? இதுல என்ன நயம் அப்படின்னா, உரை நிறுத்திய வாளினார். நிறுத்தியன்னா அங்கதான் இருக்கு. அவர் என்ன பண்ணல? வாழை உரையில இருந்தே எடுக்கலையா, சண்டைக்கே போகல நம்ம சாமி. அவன் பூரா இவருடைய ஆணைக்கு அதற்கே அடங்கி நின்னா. இவர் சண்டைக்கே போகிற அவசியம் இல்லை, அவ்வளவு பயம் நம்ம பெருமான்ட்ட. அவர் தானே அண்டத்துக்கே அதிபதி. அதனால உரை நிறுத்திய வாளினார் என்றார். இது பாண்டியனாக சொன்னா சொல்றது. அவன் சோமசுந்தர கடவுள் என்பதனால் வாள் என்ற சொல்லுக்கு ஒளி என்று பொருள். தன்னுடைய ஞானாசக்தியினால் நமக்கு பகையாகிய ஆணவ மலத்தை ஒதுக்கி. ஒரே வரிதான், ரெண்டு பொருள். புரியுதா? இப்ப பகையிருள் ஒதுக்கி அப்படிங்கிறத நீங்க பகையாகிய இருள் அப்படின்னு விரிச்சிங்கன்னா அது அரசனுக்கு சொன்னது. அப்ப அந்த நமக்கு பகையாகிய இருள், அந்த இருளாகிய பகைன்னு மாத்துறீங்கன்னா அது ஆணவ மலத்தை குறித்தது. இப்ப அரசனுக்கு சொன்னா வாள் கட்கம், ஆண்டவனாக அவனை சொன்னால் அந்த வாள் என்பது ஞானம், அவனுடைய ஞானாசக்தி. சரியா? அப்ப அடுத்து என்ன பண்றாருன்னா, மறை நிறுத்திய வழியினால்
செங்கோல் முறை நிறுத்திய பாண்டிய நாடு அணியது மொழிமாம். அடுத்த 2 வரி ஒரே சொல், இந்த ஒரே தொடர். மறை நிறுத்திய, மறைன நம்ம இது என்னது சொல்லிட்டு கொடுங்க. வித்தியாசமா ஏதோ கொடுக்குறீங்க, எனக்கு என்னன்னே தெரிய மாட்டேங்குது. மறை நிறுத்திய, மறைனா வேதம். அந்த வேதத்தில் நிறுத்திய அப்படின்னா இவன் தான் நிறுத்தியது. வேதத்தை சொன்னது யாரு? சிவபெருமான். அப்ப வேதத்தில் இவனால் நிறுத்தப்பட்ட வழியினால், இப்ப ஒரு மன்னன் எப்படி அரசாட்சி செய்ய வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டியவர் யாரு? சிவபெருமான் தான். அந்த வழியில் இவனே நின்று காட்டி. இப்ப மறை நிறுத்தியன்னு சொன்னா மறை நிறுத்தியவனே யார்தான்? மறை நிறுத்திய வழியினால் செங்கோல் முறை நிறுத்தி. செங்கோல் எப்படி நடக்கணும்? முறை பிளராது நடக்கணும். அதுதான் வளையாம இருக்கிற செங்கோல், இல்லைன்னா அது கடுங்கோல். முறை நிறுத்திய பாண்டிய நாடு ஓப்பன்ல தான் இருக்குமா? எடுத்தாச்சம்மா, லிங்க் ஓப்பன் இருக்கு, மியூட் எடுக்க மறந்துட்டோம். இப்பதான் மியூட் ஓப்பன் ஆயிருக்கு. அந்த சட்டியில தான் இருந்தது, ஆனா என்ன சமைக்க மறந்துட்டோம். அதான் 2 ஒண்ணுதான். நான் கூட என்னடா 2 வெள்ளை கலர்ல இருக்கேன்னு பார்த்தேன். வந்த பிறகு ஓடிட்டானோ. அப்ப அந்த அம்மாட்ட மியூட் எடுக்காம தான் சாந்திரியமா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டனா நல்லா போச்சு. சரி சரி பரவாயில்ல. ஆனா பரவாயில்லம்மா, காளீஸ்வரி அம்மா இருந்தாங்கன்னா அதை ஒரு 4 அசைக்கு அசைச்சிருப்பாங்க 1 மணி நேரத்துல. அது இல்ல இப்ப அமைதியா இருந்து கேட்டுருக்குறாங்க. சரி பாப்போம் வாங்க. இப்ப செங்கோல் முறை நிறுத்திய பாண்டிய நாடு. அப்ப இந்த சிவபெருமானே செங்கோல் நிறுத்திய பாண்டியனாக முறை நிறுத்திய இந்த பாண்டிய நாடு அணியது மொழிவாம். அணியதுன்னா அழகு, அணின்னா என்ன? அலங்காரம், அழகு. அவருடைய வளங்களை எல்லாம் அழகை எல்லாம் மொழிவாம். நான் சொல்றேன் கேளுங்க அப்படிங்காது. சரியா? கேட்கீங்களா? சரி கேட்போம். இப்ப இந்த கரை நிறுத்திய கந்தர கடவுள், அதுக்கு ஒரு கதை இருக்குல்ல, அந்த கண்ட கரைக்கு ஒரு கதை இருக்குல்ல, அந்த கதையை பார்ப்போம். முற்காலத்தில் தேவருக்கும் அவனருக்கும் நேரிட்ட போரில் பலர் மடிந்ததால் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறான். அதனால என்ன ஆகுது? 2 பக்கமும் உயிர் சேரும். 2 திறத்தாரும் பிரம்மாவை அடைந்து நாங்கள் இரவாமல் நெடுநாள், இதுதான் முக்கியம். நாங்கள் ரொம்ப நாள் சாகாம இருக்கணும்னு கேட்கல, நாங்கள் இரவாமல் நெடுநாள் போர் செய்ய கருதினோமால் பார்க்கடலை கடைந்து அமுதளிக்க வேண்டும். நாங்கள் ரொம்ப நாள் சாகாம சண்டை போடணும். அவரு சாகாம அப்பா புத்தி வந்துருச்சு போல, சிவபூசை பண்ணுன்னு சொல்லலாம் நினைச்சிருப்பார் பிரம்மா. நாங்க ரொம்ப நாள் சாகாம சண்டை போட்டோம், சேர்த்தாம்போ. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? பார்க்கடலை கடைந்து அமுதளிக்க வேண்டும்னு சொல்ல பிரம்மா திருமாலிடம் அவர்களோடு சென்று அவர்கள் கருத்தை அறிவிப்ப அவரையுமே கூட்டு போறாரு. பார்க்கடலை கூட்டு போய் காட்டுறாரு அவரை. விஷ்ணு அதற்கு ஏய்ந்து மந்திரக்கிரியை மத்தாக நட்டு இருக்கா இல்லையா? மகேந்திரன் மந்திரக்கிரி சந்திரனை அடை தூணாக்கி என்ன வாசை என்னும் பாம்பை கயிறாக பூட்டி தேவர்கள் ஒரு புறமும் அவுணர்கள் ஒரு புறமும் ஈர்க்கும்படி கட்டளையிட்டு, ஈர்க்கும்னா இழுக்கணும், 2 பேரும் என்ன பண்ணணும்? ஒரு பக்கத்துக்கு இழுங்க. தாம் தாம் என்பது இங்க அந்த திருமால் கூர்ம வடிவம் ஏற்று ஆமையா போறார். மலையினது அடியையும் முடியையும் முதியினாலும் கையாலும் பற்றி நிற்க 2த்தையும் பிடிச்சிட்டு இருக்கிறார். அது விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி நிற்க
தேவர்களும் அவுணர்களும் இலை பெய்தும்படி பலகாலம் கடைந்தமையால் தம்பாகிய வாசுகி சகிக்க மாட்டாமல், அந்த தாம்பா இருக்குதுல வாசுகி, அந்த பாம்பு சகிக்க மாட்டாமல் உடல் பதைத்து நார் துடித்து தனது 1000 வாய்களாலும் விஷத்தை கக்கியது. ஒரு பாம்பு விஷமே தாங்க முடியாது, இது இருக்கிறதே பெரிய பாம்பு, 1000 தலை வேற இந்த அம்மாக்கு. விஷத்தை கக்கியது. விஷம் எங்கும் இருண்டு போம்படி ஓல் என பரவியது. தேவர் முனிவர் இருடியர் முதலாயினோர் பயந்து ஓடினர். அது கண்ட திருமால், நாம் இவர்களை காப்போம். நான் காக்கிறேன், உங்களையெல்லாம் நான் தான் காத்த கடவுள் அப்படின்னு கிளம்பி போதார். அவர்கள் பேரில் செல்லும் விஷத்தை நாம் எதிர்ப்போம் என்றார். அவ்விஷம் அவர் திருமேனியை கருநிறமாக்க, கறிக்கட்டையா நல்ல விளைவிளையன்னு இருந்தவன் கிளம்பி போனான். நான் தான் காத்த கடவுள், நான் காக்கிறேன்னு போனான். வந்து பார்த்தா அந்த வடிவேலு ஒரு பாம்பு வைக்கிற சீன்ல வர மாதிரி வர்றார். அப்பதான் ஆஹா அப்படின்னு ஞாபகம் வருது. கருநிறமாக்க அவரும் நிற்றற்கு ஒட்டாமல் ஓடினார். யாவரும் ஒருங்கு சேர்ந்து இப்ப எங்க போவாங்க? கைலாயத்துக்கு போவாங்க. சாகும் போதே அந்த சங்கரன் ஞாபகமே வரும். கைலாயகிரிக்கு அடைந்து நந்திதேவர் கட்டளை பெற்று உச்சென்று, என்னதான் எமர்ஜென்சியா இருந்தாலும் அங்கே என்ன பண்ணணும்? கேட் பாஸ் வாங்கிட்டு தான் உள்ள போகணும். சிவபெருமானை தரிசிக்க இறைவர், விஷ்ணுவே உருவம் வேறுபட்டு இவர்களுடன் கூடி வந்ததென்னை? அவருக்கு இவருக்கு எதுவுமே தெரியாது பாருங்க. தெரியாத என்னப்பா கண்ணங்கரையில் இந்த பயல்களோட வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேஷுவலா கேட்கிறான் என்று தெரியாதது போன்று வினவ, விஷ்ணு நிகழ்ந்தவற்றை சொல்லி எம்மை பாதுகாக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க, சிவபெருமான் என்ன பண்ணாரு? வீட்டுல பர்மிஷன் வாங்கணும், உமாதேவியை நோக்க. ஆமா, தேவியார் இவர்களை காக்க வேண்டும், பாவம் குழைச்சு போறானோ, நம்ம பிள்ளைங்க தான் போட்டு விடுங்க, காப்பாத்துங்க, இவர்களை காக்க வேண்டும் என சிவபெருமான் சுந்தரரை பார்த்து, சுந்தரா அவ்விஷத்தை கொணர்க, ஏதோ போய் 2 கிலோ தக்காளி வாங்கிட்டு வாப்பா அப்படிங்கிற மாதிரி போய் விஷத்தை கொணர்க என ஆணையின்படி, அந்த ஆணையின்படி அவர் தமது உள்ளங்கையில் தாங்கி பெருமானிடம் தர, அவர் என்ன பண்ணார்? இவெல்லாம் பயந்து ஓடி வந்தது உள்ளங்கையில் எடுத்துட்டு வந்துட்டார். எடுத்துட்டு வந்து பெருமானுடைய உள்ளங்கையில் தர, பெருமானிடம் தர, அதை திருக்கரத்தில் வைத்து கொண்டு சிவபெருமான் அதை கையில் வச்சுட்டு கேட்கிறார், தேவர்களே இதனை உண்ணவா விட்டு விடவா? அம்மாளுக்கு பாருங்க குசும்ப என்று தேவர்களை கேட்க, இவன் நம்மாளு பாருங்க, தேவர்கள்லாம் நம்ம சாமிக்கு மேல ரொம்ப ஸ்கூடு. அவன் சொல்றான், ஐயர் இது தேவரீரது திருக்கரத்தில் வரவே உருவம் சிறுத்தது. ஐயா உன் கையில இருக்கிறதுனால இம்பிட்டு காண்டு இருக்குது, பிள்ளைகள் என்ன அவஸ்தைப்படுத்துச்சு இது, சரியா? ஆகையினால் இது சிறுத்தது, அதனை விட்டால் உலகம் அழியும். அடுத்து சொன்னாம பாருங்க, அதுதான் விஷயம். எவ்வவற்றுக்கும் முதற் பாகம் தேவரீரரே. எது பண்ணால முதல் பாகம் யாருக்கு? பெருமானுக்கு தான். அதனால் விஷமாயிருப்பினும் அதனை கொல்ல வேண்டும் என்று பிரார்த்திக்க. நம்மால் சும்மா நாம நம்மள மாதிரி சகல வர்க்க தன்மை தானே அங்க போய் உட்கார்ந்து இருக்குது. நம்மாலத்தே பூரா சிவபெருமான் அவ்வாறே சம்மதித்து நேர்கிட்ட இருக்கட்டும். திரு அமுது செய்கையில் விஷத்தை ஆழத்தை அமுது செய்த பிறா, காஞ்சிபுரம் பதிகத்துல பாடுறாருல, ஆழந்தான் உகந்து அமுது செய்தானே என்றார். அது கண்டத்தளவு செல்ல, அந்த விஷம் கண்டத்தளவு செல்ல, அதனை அமரர் யாவரும் கண்டு அது அப்படியே உள்ள போகுதான். அப்ப அமரர்கள் தான் வேண்டுகிறார்கள், எம்மை உயிர் காத்தற்கு சாட்சியாக, எங்களையெல்லாம் எங்கள் உயிரெல்லாம் காத்ததற்கு சாட்சியாக இந்த விஷம் கண்டத்திலேயே இருக்க செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். அப்ப அந்த கண்டத்தில் இருக்கக்கூடிய கரை அவன் கருணையை காட்டி நிற்பது, நம்முடைய ஜீவ ரட்சத்தாக இருக்கக்கூடிய ஒரே பரம்பொருள் அந்த பெருமான் தான் என்பதை உணர்த்தி நிற்பது என்று சொல்லி அந்த திருநீல மணி போன்று நிறுத்தியதுனால ஸ்ரீகண்டன் என்ற திருநாமத்தையும் அவர் சாட்சி கொண்டு நமக்கு அருள் செய்கிறார். இப்ப இறைவர் கட்டளையிட்டபடி மீண்டும் சென்றவர்கள் என்ன செய்யறாங்க? நாங்கள் இரவாமல் சமர் செய்ய வேண்டும் என்று அமுதத்தை கடைந்து எடுக்கிறார்கள். நான் திருந்துவனா அப்படின்னு போய் கடைகிறான்.
அந்த கந்தபுராணத்தினுடைய ததீசி உத்தரப்படலம் இந்த செய்திகளை காட்டுகிறது. ஐய நீ என்று யார் இவ் அனல் விடம் மாற்றும் நீரா, உன்னை விட்டா யாருப்பா இந்த விஷத்தை இது பண்றது? செய்ய கை கொண்ட ஆற்றா, கையில் அது இருக்கிறதுனால் சிறியதன காட்டிற்றே வெய்யதோர் இதனை இன்னே விட்டனை. ரொம்ப கொடிய இதை விட்டேன்னா என்ன ஆகும்? விட்டனை எண்ணில் பின்னை உய்வரோ யாவரும், எவனாவது கொலைப்பானா மின்னே ஒருங்குடன் முடிந்திடாரோ முடிஞ்சு போயிடும். உன்னை முடிச்சிருவன்றானா முடிஞ்சு போயிடுவாங்க. முடிவிலா உனக்கே என்றோ 300 பாகமெல்லாம், எவ்வளவு நல்லா சொல்றாங்க. முடிவிலா உனக்கே என்றோ 300 பாகமெல்லாம் விடமதே எனினும், விஷமா இருந்தா கூட என்ன, முதல் பாகம் உனக்குதே வேண்டுது. இதனை வல்லே அடியேறையும் நாங்கள்லாம் உய்யும் பொருட்டு இதை சாப்பிடுப்பா, சாப்பிடு உய்யுமாற்றால் அருந்தினை. அருண்மோ என்ன கடி கமல் இதழி வைந்தோம் கலங்கிலீர் என, நீ கலங்கிலீர் நீர் என்றான். பயப்படாதீங்க, நான் இதை உண்டு விடுகிறேன், அமுது செய்கிறேன் என்று அந்த பெருமான் சொன்னான். என்றனன் விரைவில் தன் கை ஏந்திய விடம் உட்கொள்ள சென்றது மிடத்தில் அன்ன திறத்தினை யாரும் நோக்கி, இன்று எமது உயிர் நீ காத்தற்கு இது சான்றாய் அங்கன் நின்றிட அருளி என்றே நிமலனை போற்றலுற்றார். அங்க அப்படியே நீங்களை காத்ததற்கு அடையாளமாக அந்த கண்டத்தில் அந்த கரை இருக்கட்டும் என்று வேண்டி பெற்றார்கள் இந்த தேவர்கள் எல்லாம் என்று காட்டினார். அதனால இதை கரை நிறுத்திய கந்தரம் என்று கூறினார். ஆச்சுதா. அடுத்து விடவேகத்தால் தமது நிறம் மாறிய திருமால் முதலிய சில தேவர்கள் போலாது இயற்கை அழகு நீங்காதவர் என குறிப்பிக்க சுந்தர கடவுள் என்று உடன் கூட்டி உரைத்தார். புரியுதா? ஏமா திருமாலாம் அதை போய் தாக்குறேன் அழிக்கிறேன் கிளம்பி போனான். ஆனா அவனால என்ன பண்ண முடியல, ஒண்ணும் பண்ண. ஆனா இவர் அதை எடுத்து உண்டாலும் இவருக்கு எதுவும் ஆகாமல் அதே அழகோடு இருந்ததுனால சுந்தர கடவுள், கரை நிறுத்திய கந்தரம் சுந்தர கடவுள் என்றார். அந்த ஒரு சொல்லு ஏன் அந்த பாட்டுல போட்டிருக்கிறான்னு காட்டுறார். மற்றவன் மாதிரி இல்லையா இந்த கடவுள், இவர் தான் கடவுள். ஏன்னா இந்த விஷத்தை உண்டும் அவர் என்ன ஆகல, எந்த சைடு எஃபெக்ட்ஸ் ஒன்றும் இல்லை, சிம்டம்ஸ்லாம் இல்லை. அவர் இன்னும் சுந்தர கடவுளாக இருக்கிறார் என்பதற்காக சொன்னார். புரியுதா? அடுத்து உரை நிறுத்திய வாளினால் பகையிருள் ஒதுக்கி என்றதனானே இறைவர் சோமசுந்தர பாண்டியராக தென்னாட்டை அரசு செய்த காலத்தில் மன்னவர் யாவரும் அவரது கட்டளை கடவாராய் பகைமை விளக்கி அடிமை போல நின்றனர் என புலப்பட்டது. அப்ப இவர் வாழை உரையிலிருந்து எடுக்கவே இல்லை, எடுக்காமலே இவர்கள் எல்லாம் அடங்கி இருந்தார்கள் என்பதையும் அந்த நயம் காட்டுகிறது. சரியா? இன்னும் இதுல ஒரு சில இது இருக்கு, அதையும் பார்ப்போம். வேதத்துல கர்மகாண்டம், பக்தி காண்டம், ஞான காண்டம் என்பன இருக்கிறது. மறை நிறுத்திய வழின்னு சொன்னாரா இல்லையா, அதுக்கு சொல்றார். இப்ப என்பனாயும் தன்பரமாய் தொகுத்தருளியதை உணரப்பெறாமல் நம் சார் புலர்ந்த விண்ணுலகத்தாருக்கு அம்முறைமையை வகுத்து காட்டி தன் அடிப்படுத்தி காத்தருளிய பேரருளினன் ஆதலின் தான் வகுத்தருளிய மறையின் பகுதியதாகிய நீதியின்று மாறுபடாததனை உணர்ந்து யாவரும் நடத்தல் பொருட்டு தான் அருதிய நீதியின் வழி நின்று காட்டினான். மறை நிறுத்திய வழி தான் நின்று அரட்சி செய்கிறார் இல்லையா. இப்படி இத்தனை காண்டங்களாக அந்த மறையை வகுத்து சொல்லி இருந்தாலும் இவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, புஸ்தகத்தை பிரிண்ட் அடிச்சு நமக்கு போட்டு கையில கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், படிக்க மாட்டோம். படிச்சாலும் அதுபடி நிற்க மாட்டோம். அதை இவர்களுக்கு உணர்த்த வேண்டிய அந்த பெருமானே அவன் வகுத்த வழியிலே ஆட்சி செய்து காட்டி இவர்களுக்கு அந்த முறைமைகள் நீதிகளை வகுத்து காட்டினான் என்று சொன்னார். அதுதான் அந்த 3வது வரி. புரியுதா? யாவரும் நடத்தற் பொருட்டு தான் அருளிய நீதியின் வழி நின்று காட்டியான ஆதலின் மறை நிறுத்திய வழியினால் எனவும் சந்ததியின்றி பாண்டியர் செங்கோல் குன்றாதவன் வண்ணம் நிறுத்தினான் ஆதலின் வழுதியாய் செங்கோல் முறை நிறுத்திய எனவும் ஊரும் பேரும் உருவமில்லாத சிவபெருமான் வழுதியர் திருக்கோலம் கொண்டு அரசியல் புரிய செய்தது பாண்டி நாடு ஆதலின் நிறுத்திய பாண்டி நாடு எனவும் கூறினார் என்று காட்டினார். அப்ப இந்த பாண்டி நாட்டுக்கு என்ன பெருமை அப்படின்னா,
ஒரு ஊரும் பேரும் எதுவும் இல்லாத பெருமானை பாண்டியன் என்ற பெயரோடு பாண்டி நாட்டை தனக்கு இடமாக கொண்டு ஆட்சி செய்து வைத்த சிறப்பு எந்த நாட்டுக்கு தான் உண்டு. அதனால இது தனிச்சிறப்புடையது. ஆகையினாலே நான் இதனுடைய அணியை, அதுதான் அந்த அணிவயம் அறைகுவாம் என்று சொன்னது. சரியா? அந்த வாள் என்பது வாளாயுதம் அல்லது ஒலி, 2 வகையா பொருள் சொல்லணும். நிறுத்திய என்பது பிறவினை பெயரச்சம், நிறுத்தப்பட்ட அப்படின்னு சொல்லணும். நிறுத்தியன்னா தன்னால் நிறுத்தப்பட்ட, மறை நிறுத்தியன்னு சொன்னோமா இல்லையா, தன்னால் நிறுத்தப்பட்ட பிறவினை பெயரச்சம். நிறுத்திய மறை, அது நிறுத்தப்பட்ட மறை என்று சொல்லணும். பாண்டி நாடென்னும் வினை முதல் பொருள் கொண்டது. சரியா? பாண்டிய நாடு, பாண்டி நாடு என்று வந்தது மருவு பெயர். இப்ப உங்க ஊருக்கு அப்படி சொல்றது இல்லை. இப்போ குளத்தூர் அப்படிங்கிறத குழந்தைன்னு சொல்றாங்க இல்லையா, அது மருவு. தஞ்சாவூரை தஞ்சை சொல்றாங்களா இல்லையா. சேரை, சேரன் மாதேவி சேரை, அம்பாசமுத்திரத்தை அம்பை, வீரவநல்லூரை வீரை, இப்படிலாம் சொல்றாங்கல்ல. இதுக்குதான் மருவு பெயர்கள்னு பேர், மருவி சொல்லு. பாண்டிய நாடு அப்படிங்கிறத பாண்டி நாடுன்னு சொன்னது மருவு என்று சொன்னார். சரியா? செல்வாம் வகர இடைநிலை 3ஆம் காலத்தும் வருதலால் இங்கு நிகழ்காலத்தின் மேல் நின்றது. சரி, இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நமக்கு எதுக்கு இலக்கணம்லாம். இன்னும் ஒரு சந்தோஷம். இல்லம்மா, மொழிவாம் தான். சொல்வாம் என்பது அது பொதுவினை, மொழிவாம் என்பது சிறப்பு வினை. மொழிவாம்னு ஒரு வா இருக்கா இல்லையா, அந்த வகர இடைநிலை என்பது 3 காலத்துக்கும் வரும். எதிர்காலத்துக்கு வரும், இறந்த காலத்துக்கு வரும், நிகழ்காலத்துக்கு வரும். இந்த இடத்துல நம்ம அதை நிகழ்காலத்துக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அதுக்கு பிரித்து காட்டுகிறார். சரியா? சரி சரி, அடுத்த பாட்டு பாருங்க. தெய்வ நாயகன் நீரது மேனி போர் சென்று பவ்வமைந்து உமை மேனி போல் பசந்து பல்லுயிருக்கும் எவ்வ மாற்று வான் சுரந்திடும் மின் அருள் என்ன கவை நீர் சுரந்து எழுந்தன கனைகுரல் மேகம். இப்போ இந்த பாட்டுக்கு எழுவாய் கனை குரல் மேகம். சரியா? கடைசியில் இருக்கிறதா இது எழுவாய். இந்த பாட்டில் எதை சொல்றார் அப்படின்னா மேகத்தை சொல்றார். என்னாச்சுமா? மியூட் போட்டாங்க. நீங்களே இந்த பிரச்சனையை பூரா பார்த்துக்கோங்க. சரி, கேக்குதாமா? ஆன்லைன்ல இருக்கவங்களுக்கு சரி, சந்தோஷம், நல்லது. சரி, இப்போ இந்த கனை குரல் மேகம். ஏமா மேகத்துக்கு என்னமா குரல்? அது ஏதோ கனை குரலாம், கழுத மாதிரி கனைக்குமோ? அந்த ஆரவாரம் தான் இந்த இடத்துல அதுக்கு குரல். அதுக்கு என்ன ஆரவாரம்? அது ஒலிக்கக்கூடிய அந்த இடி இருக்கு இல்லையா, அதான் கனை குரல் மேகம். அந்த மேகமானது என்ன செய்கிறதுன்னு சொல்றதா இந்த பாட்டு. முதல் வரி பாருங்க. தெய்வ நாயகன் நீரணி மேனி போல் சென்று பவ்வம் மேய்ந்து உமை மேனி போல் பசந்து. முதல்ல இது எப்படி போதான்? தெய்வ நாயகன் யாரு? தெய்வ நாயகன் மாதின் நாயகன், மாதுரு நாயகன், அவன் தான் தெய்வ நாயகன். தெய்வங்கள் என்று சொல்லி வழங்கப்படக்கூடியவர்களுக்கெல்லாம் நாயகன். திருமால் முதலிய தேவர்களுக்கெல்லாம் தலைவனாகிய சிவபெருமானது விபூதி அணிந்தருளி திருமேனியை போல வெண்ணிறம் கொண்டு போகிறது. அதான் தெய்வ நாயகன் நீரணி மேனி போல் சென்று. இந்த மேகம் என்ன பண்ணுதான்? சிவபெருமான் திருநீர் வச்சிருக்காருலப்பா, அந்த திருநீர் போல என்ன பண்ணுதான்? இது விளவிலேன்னு கிளம்பி போதாம். எங்க போதாம்? பவ்வம்னா என்ன? கடல். கடலுக்கு கிளம்பி போதாம். அதை மேய்ந்து கடல்ல என்ன பண்ணுது? தண்ணியை குடிக்குது, எவாபரேஷன். அதில் நீங்க வாட்டர் சைக்கிள்ல படிச்சிருப்பீங்க. சரியா? அப்ப பவ்வம் மேய்ந்து என்ன ஆகுதான்? உமை மேனி போல் பசந்து. பெருமாட்டியினுடைய மேனி எப்படிப்பட்ட மேனி? பச்சை நிறம், நல்ல கரும்பச்சை. இப்போ இது என்ன ஆகுது?
போறப்ப சிவபெருமான் வச்சிருந்த திருநீர் மாதிரி போய் அங்க கடல்ல இருக்க தண்ணியை பூரா குடிச்சுட்டு எப்படி ஆயிட்டான், உமாதேவியினுடைய அந்த உடல் நல்ல கரும் பசிய நிறத்தில் இருப்பது போல சூழ் கொண்டு அப்படி தண்ணியை பூரா எடுத்துட்டு கருமேகங்களாக வருகிறதுன்னு சொல்றார். தெய்வ நாயகன் நீரணி மேனி போல் சென்று ஒரு கோடை போடுங்க, பென்சில்லையோ பேனாலேயோ அந்த புஸ்தகத்துல. பவ்வம் மெய்ந்து இன்னொரு கோடை போடுங்க, நிறுத்துற இடத்துலலாம் ஒரு கோடை போடுங்க. உமை மேனி போல் பசந்து. இப்ப படிச்சவங்களுக்கே புரியுதா இல்லையா? அவ்வளவுதான். ஆளுக்கு ஒரு ஊருக்கு போய் பாடம் சொல்லணும். அத சொல்லுங்க சரியா? பசிய நிறத்தை கொண்டு அதெல்லாம் கேட்குற மாதிரி சொன்னா கேட்பான். பல்லுயிருக்கும் எவ்வம் மாற்றுவான் சுரந்திடும் இன்னருள் என்ன. அதுதான் அடுத்த வரி சொல்றார். பல்லுயிருக்கும் எவ்வம் மாற்றுவான் சுரந்திடும் இன்னருள் என்ன என்று காட்டினார். பல்லுயிர்க்கும் எவ்வம், பல்லுயிர் பல்லார் உயிரும் உணரும் பான்மையன மேலொருவன் இறை என்று சொன்னார். அது நிறைய இடத்துல வருது. போற்றி பகருடையிலும் வருது. பல உயிர் ஆறு உயிர் என்று பிரித்ததுக்கு சொன்னான். அப்ப உயிர்கள் பல. இப்ப ஆன்ம கோடிகள் ஆகிய இந்த பிறவிகள் எல்லாம் வெப்பு ஒழிய வெப்பம் நீங்க மழை வந்தா என்ன நீங்கும்? வெப்பம் நீங்கும். நீங்க இது மழையாக அந்த பொழிகிறது என்று காட்டின. அந்த மேகம் என்ன பண்ணுகிறது? மழையாக பொழிகிறது என்பது ஒரு பொருள். இன்னொன்னு, உன்னி அவள் நமக்கும் சுரக்கும் இன்னருள் என்ன பொழியாய் மழையேலோர் எவ்வாவாய் என்று அந்த பாட்டை சொல்றாரா இல்லையா? அப்ப அந்த மழை என்னது? அந்த அருளே மழை. அப்ப இந்த இடத்துல பல்லுயிருக்கும். இப்ப எல்லா இடத்துலயும் மழை பெய்யும். அது வள்ளலுக்கு ஒப்புமையாக இது கலர் நிலம், இது நன்சை நிலம், புன்சை நிலம் என்கின்ற பாகுபாடு மழைக்கு கிடையாது இல்லையா? அதே போல இந்த பெருமானும் இந்த உயிர் அந்த உயிர் என்ற பாரபட்சம் பாராமல் அந்த அருள் என்ன செய்கிறது? எவ்வம் மாற்றுவான். எவ்வம் என்பது அந்த வெண்மை, பிறவி துன்பம், பிறவியாகிய அந்த வெப்பம் நீங்க என்ன பண்ணுதா? மழையாக பொழிகிறது. மாற்றுவான் சுரந்திடும் இன்னருள் என்ன. அப்ப இடத்துல என்ன என்பது ஓம உருவு. இப்ப இன்னருள் போல இந்த மேகம் பொழிகிறது என்று காட்டினார். ஒவ்வொரு பாட்டிலையும் இவர் என்ன பண்ணியிருப்பார்னா, நாட்டு சிறப்பு சொல்றேன்னு சொல்லி மழை, மலை, ஆறு, காடு, விவசாயம், உழவுன்னு சொல்றேன்னு சொல்லி ஒவ்வொரு அருளியல் கருத்து தான் இப்படி சொல்லிட்டு போவார். எல்லாம் பெரும்பான்மை செம்மொழி சிலேடை அணிதான் பாட்டு முழுக்க. சரியா? அப்ப கனைக்குரல் மேகம், இந்த பாட்டை எப்படி படிக்கணும்னு பாருங்க. கனைக்குரல் மேகம் தெய்வ நாயகன் நீரணி மேனி போல் சென்று பவ்வம் மேய்ந்து உமை மேனி போய் பசந்து பல்லுயிர்க்கும் எவ்வம் மாற்றுவான் சுரந்திடும் இன்னருள் என்ன. என்ன பண்ணுச்சான்? கௌவை நீர் சுரந்து எழுந்தன. சராசரங்களாகிய பல்லுயிருக்கும் சூரியன் வெப்பொழிக்க ஆரவாரத்தை உடைய அக்கடல் நீர் சுரந்து மேலெழுந்தன. புரியுதா? அப்ப கௌவை நீர் சுரந்து எழுந்தன என்பது ஆரவாரம். கௌவைன்னா இந்த இடத்துல ஆரவாரம்னு பேர். புரியுதா? சிவபெருமான் திருநீர் அணிந்த கோலத்தை இந்த பாடல்ல சொல்லி இருக்கிறது. அப்ப அவருடைய மேனி என்ன நிறம்? செம்மேனி, செந்நிறமுடையது. ஆதலால் வெண்ணீற்று குறித்தற்கு நீரணி மேனி எனவும், கடத்தற்கு செல்லும் போது வெண்ணிறமுடைமையால் அது வாலா சென்றது என்றவும். வாலா சென்றதுன்னா அதுக்கு என்ன இல்லை அப்படின்னா அது சூழ் கொண்டு போகலை. சரியா? ஆமா, வெறுமனே போகல. நீரணிந்த கடவுன் நிறத்தவன் என்பதனாலும் இதை உணர்க. நீரணிதலாவது என்ன என்பதுனா இந்த பாட்டில் அதையும் சேர்த்தே சொல்லியிருக்காரு. தெய்வ நாயகன் என்பதனால் நீரணிந்தது பெறப்பட்டது. இப்ப இறுதி காலத்திலே திருமால் முதலிய தெய்வங்களை எல்லாம் தன்னுடைய நுதல் விழியால் பொடித்து நீராக்கி அந்நீற்றை தனது மேனியிலே அணிதலால் மகா சங்காரத்தை செய்யும் கடவுளாகிய தானே ஏனைய கடவுள்களுக்கு எல்லாம் நாதன் என காட்டிடவும் யாவரும் தன்னையே சரணடைந்து உய்யவும் குறித்தது. அதனாலதான் தெய்வநாயகன் நீரணி என்ற அந்த இரண்டு சொற்கள்ல அதை வைத்து காட்டினார்.
கந்தபுராணத்தினுடைய தக்ஷகாண்டத்திலே வேதன் மான் முதல்வோரை நம்பன் விழித்திடுது போதலாம் தீதலாங் அவர் பணிந்து சிரங்கள் கேசம் அணிந்து நீர் ஓதிலாது ஒளிர் சூலம் மீது உடல் கொண்டு நீரது கண்டுபின் மீது பூசுமிய வருந்தனை மேவி உய்ந்திட வேண்டியே என்று காட்டினார். இப்போ எதற்கு பெருமான் நீரணிகிறான் என்ற இந்த கருத்தை அந்த பாடலில் வைத்து காட்டியிருக்கிறார். நீர் அணிந்தது போல சென்று உமை மேனி போல் பசந்து. லதாமா மியூட் பண்ணிக்கங்கம்மா. பேய் படகோ பார்க்கறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த உமை மேனி போல் பசந்து என்னும் தொடர்கள் நிறப்பண்பின் மேல் நிற்றால் பண்பு உமைகள். அது அம்மையோடைய மேனி மாதிரி இருக்குது, அப்பனுடைய திருநீற்று கோலம் மாதிரி இருக்குதுன்னு சொன்னதெல்லாம் பண்பு உமைகள். அந்த பண்புக்கு உண்மை ஆகிடும். மாற்றுவான் செய்வன சந்தித்திரிவு ஆற்றுவான் எனும் பாடம் கூறி ஆற்றை எனும் பொருள் கொள்ளுகிறோம் உண்டு. இதெல்லாம் வேண்டாம், பாட்டை பிரித்து பார்க்கறது இதெல்லாம் இலக்கணம் தான், நமக்கு வேண்டியதில்லை. நாட்டு சிறப்பு கூறுவோர் அச்சிறப்புக்கு கருவியாக இருக்கக்கூடிய மேகத்தை முன்னர் கூறுதல் வழக்காதலை நூலாசிரியரும் என்ன செய்கிறார், அதை சொல்லி செல்கிறார். இப்போ முதல்ல மேகத்தை சொல்லுவது மரபு என்பதனாலே அதை சொல்லி செய்கிறார் என்று காட்டுகிறார். சரியா? சரி, அடுத்த பாட்டு பாருங்க. இடித்து வாய் திறந்து ஒள் என வெள்ளொளி மழுங்க தடித்து வால்குடை விதிர்த்து நின்று இந்திர சாபம் பிடித்து நீல் கோடை மேற் பெய்து வெம்பெரும் போர் முடித்து நாம் என வருதல் போல் மொய்த்தன கொன்மு. சரியா? இதுக்கு என்ன எழுவாய்? கொன்மு. கொன்முன என்ன? மேகம்தான். நீருண்ட மேகத்துக்கு கொன்மு. கொண்டமு, நீரை கொண்டமு கொன்மு. சரியா? இப்போ இந்த கொன்மு அந்த மேகம் என்ன செய்கிறதுன்னு சொல்றதுதான் இந்த பாட்டு. ஒள்ளென வாய் திறந்து இடித்து. ஒள்ளென வாய் திறந்து இடித்து. முதல் வரியில் இருக்கும் பாருங்க, திறந்து ஒள்ளென அப்படின்னு இருக்கும், அதை முன்னாடி போட்டுக்கணும். ஒள்ளென வாய் திறந்து இடித்துன்னு மாத்திக்கணும் பாட்டை. புரியுதா? ஒள்ளென்று வாய் திறந்து ஒலித்து. ஏமா மேகத்துக்கு வாய் இருக்காமா? நீங்க பார்த்துருக்கீங்களே, எங்கள் ஊரில் இல்லை. நானும் ஒரு 10-15 டிஸ்ட்ரிக்ட் போயிருக்கேன், அங்கெல்லாம் இல்லை. நீங்கள் ஏதாவது மேகத்துக்கு வாய் வச்ச மேகம் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? அப்போ அது என்னது? இடி. அதுதான் ஒள்ளென வாய் திறந்து இடித்து. அதை சொல்றாரு அப்படி. எல் ஒளி மழுங்க தடித்து வாழ்புடை விதிர்த்து. இப்ப எல் ஒளி மழுங்க தடித்து அப்படின்னா சூரியன் ஒளியும் மழுங்கும்படியாக. அந்த ஒரு நிமிஷம் அந்த மின்னல் வெட்டுதே, அந்த மின்னல் என்ன பண்ணுது? சூரியனுடைய அந்த இது என்னமா, மியூட் போட முடியாது, ஓப்பன் கால். எனக்கு எரிச்சலா இருக்கு. சரி, அதான் யாரும் தெரியல. சரி, விடுங்க. இப்ப இந்த எல் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்னா என்னமா? சூரியன். சூரியன் எல்லன்னது சூரியன். சரியா? அந்த சூரியன் எல்லாம் அமைதிப்படுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சூரியனுடைய ஒளியும் அழுங்கும்படியாக இது என்ன பண்ணுது? அந்த மின்னல் மின்னுகிறது. அடுத்து வாழ்புடை விதிர்த்து நின்று அந்த வாளை, ஒளியாகி அந்த வாளை 4 புறத்திலும் அசைத்து நின்று. அந்த மின்னல் வெட்டுறது ஒரு கத்தி வெட்டுற மாதிரி இருக்குதா இல்லையா? அதான் சொல்றார். இப்போ ஒரு போர் காட்சிக்கு உருவகப்படுத்துகிறார் மேகத்தை. இந்திர சாபம் பிடித்து. இந்திர சாபம் அப்படின்னா பச்சை வில். இந்திர சாபம்னா பச்சை வில்லுன்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் வானவில்.
மழை பெய்யும் போது வானவில் வரும். பிடித்து நீல் அம்பு கொடை மேல் பெய்து, அம்பு கோடை மேல் பெய்து. இப்போ இந்த மழை துளியெல்லாம் விழுதா இல்லையா, இதெல்லாம் எப்படி இருக்குதான், அம்பு கோடை. அப்பு, அதுதான் அம்புன்னு வருது. அப்புன்னா என்ன, நீர். கோடை மேல் பெய்து வெம்பெரும் போர் நாம் முடித்தும் என வருதல் போல் கொன்னு மொய்த்தன அப்படின்னு பாட்டு முடியும். என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல்ல என்ன சொல்றாருன்னா, அந்த ஒலி வருதா இல்லையா, அந்த சவுண்ட், அது போர்க்களத்துல வீரர்கள் ஆரவாரிப்பது போல வாய் திறந்து வருவது. அடுத்து இந்த மின்னல் வெட்டுவது, வாள் போல வெட்டுவது, இந்த வாளை உடைய அந்த வீரர்கள் எல்லாம் வெட்டுவது போல இருக்கிறதாம். அந்த வானவில் என்பது வீரர்கள் கையில் தாங்கி இருக்கக்கூடிய வில் போல இருக்கிறதாம். அந்த மழை பொழிகிறதே அது சரங்களாக, சரமாரின்னு சொல்றாங்களா இல்லையா, சரமாரியா பெய்யுதுன்னு அர்த்தம். மாறி சரங்களை போல பொழிகிறதுன்னு அர்த்தம். சரம்னா அம்பு, அப்பு அம்பானது. ஒரு இப்ப அப்படியே கொஞ்சம் சூழ்ச்சிட்டிங்கன்னா முடிஞ்சது வேலை. அப்பு அம்பானது. இப்ப சரம் மாறியா பொழியுதுன்னா மாறி சரங்களாக பொழிகிறது. பட்டு பட்டு பட்டுன்னு விழுதியான்னு சொல்றோமா இல்லையா, அம்பு பொத்துறா மாதிரி வந்து பொத்துக்கிறது. இப்ப இப்படி அது எப்படி வருது, அந்த கொன்மு வெம்பெரும் போர், கொடிய பெரிய போர் நாம் முடித்தும் என வருதல் போல் கொன்மு மொய்த்தன என்று காட்டினார். இப்ப நீண்ட அம்பு கோடையாகிய பகைவன் மேல் சொரிந்து வெய்ய பெரிய போரினே நாம் முடிப்போம் என்று வருதல் போல மேகங்கள் வந்தன. அப்ப இதுல எல்லாமே என்னதுன்னா செம்மொழி சிலேடை. செம்மொழி சிலேடை அணி அப்படின்னா சிலேடையா பேசுறாங்கல்ல, செம்மொழி சிலேடைனா நீங்க அந்த சொல்ல பிரிக்க வேண்டியதில்லை, அது நேரவே ரெண்டு பொருள் தரும். அம்பு என்பது நீர் பானம். பானம்னா இந்த பானம் எனக்கு இப்ப கொடுத்தாங்களா அந்த பானம்ல, இந்த பானம் ராம பானம்னு சொல்ற மாதிரி. அது அம்புக்கு ரெண்டு பொருள். இந்திர சாபத்துக்கு இந்திர தனுசு, பச்சை வில்னு ரெண்டு பொருள். சரியா? மின்னலை வாளாக உருவகம் செய்து கோடையை பகைவனாக. இப்போ என்ன மழை எதை நமக்கு போக்கும், கோடை காலத்தை போக்கும். இப்போ கோடையை பகைவனாக உருவகம் செய்யாமையால் இது ஏகதேச உருவக அணி. இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, பாட்டில் நேரடியா மின்னலை வாளாக உருவம் செய்து விட்டார். சரியா? ஆனா பகைவனாக அந்த கோடை காலத்தை நேரடியா சொல்லலை, நம்ம தான் அதுக்கு பொருள் சொல்றோம். அப்ப அது ஏகதேசமா ஒரு பொருளை மட்டும் உருவகம் பண்ணால் அது ஏகதேச உருவக அணி. சரியா? திருக்குறள்ல நிறைய வருது ஏகதேச உருவக அணி. இந்த பாட்டு மொத்தம் செம்மொழி சிலேடைகள். சொல்ல பிரிக்காமலே ரெண்டு பொருள் நமக்கு தந்ததா இல்லையா, அதுதான். அவங்களுக்கு எதாவது தனியா உபதேசம் பண்றீங்க, அவங்க தான் கேட்க மாட்டாங்க. சரி, அடுத்த பாட்டு பாருங்க. முனி தனில் தன் நீல் வரை உச்சிமேல் முழங்கி வானிவந்து தனித நீர் மழை பொழிவன தடஞ்சிலை ராமன் கணித நீர்மையால் ஆலவாய் கண்ணுதன் முடிமேல் புனித நீர் திருமஞ்சனம் ஆட்டுவான் போலும். சரியா? இத அந்த தனிதம்னு ரெண்டாவது வரி இருக்கா இல்லையா, அதுல இருந்து படிக்கிற அந்த பாட்டு. தனிதம் வான் நிவந்து முழங்கி, தனிதம் வான் நிவந்து முழங்கி முனி தன் நீள்வரை உச்சிமேல் நீர் மழை பொழிவன. கண்டுபிடிச்சிட்டீங்களா? ரெண்டாவது வரியில தனித தனி தம் வான நிவந்து முழங்கி முனிதன் நீள்வரை உச்சிமேல் நீர் மழை பொழிவன அப்படின்னு சொல்லணும். முதல் ரெண்டு வரியை சேர்த்துக்கணும். சரியா? என்ன கருத்துனா, தனிதம் அப்படின்னா மேகத்தினுடைய ஒளி. தனிதம் என்று சொல்லுக்கு என்ன பொருள்? மேக ஒளி.
அது வானிலே உயர்ந்து, அது குமுறி, அது வான நிவந்துன்னு இருக்கா இல்லையா, அது வான நிவந்து முழங்கி என்பது வானத்திலே உயர்ந்து குமுறி. முனி தன் நீள்வரை, முனிவருடைய நீள்வரை, வரைன்னு என்ன மலை, முனிவருடைய மலை இது பொதிய மலை. பாண்டி நாட்டில் இருந்துட்டு கைலாயத்தையே பார்த்துட்டு சரியா. அப்ப முனிதன் நீள்வரை, முனிவருடைய அந்த நீள்வரை, நீண்ட வரை, அதன் உச்சி மேல் நீர்மழை பொழிவன. இப்ப இந்த மேகம் கிளம்பிச்சா இல்லையா, இது எங்க போய் மழை பொழியுது, அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில நல்ல சிறந்த மலையாக இருக்கக்கூடிய அந்த பொதிக மலையில, அந்த பொதிக மலைக்கு தான் ஒரு அடைய போட்டார். முனிதன் நீள்வரை உச்சி மேல் முழங்கி வான் நிவந்து தனிதம் நீர்மழை பொழிவன. அந்த பாட்டில் அப்படிதானே இருக்கு வரிசையா. அது எப்படி இருக்குதுன்னா, இந்த முனிவருடைய அந்த பொதிக மலை மேல இந்த மழை மேகங்கள் போய் மழையை பொழிவது எப்படி இருக்குதுன்னா அப்படின்னு சொல்றார். தடம் சிலை ராமன், யாரு, ராம பகவான், இந்த ராமபிரான் இருக்கானே அவன் என்ன ஒரு அடை போட்டார், தடம் சிலை. அவன் கையில ஒரு சிலை வச்சிருக்கான். என்ன சிலை, சிலைன்னா என்னமா, வில்லு. அது தடம் சிலை. அது என்ன அம்பு வச்சிருக்கான், ஜானகியை கல்யாணம் பண்ணும் போது ஒன்று அதை வைத்திருக்கக்கூடிய தடம் சிலை ராமன். அவன் என்ன செய்வரகிறது போல இருக்குது அப்படின்னா, அந்த தடஞ்சிலை ராமன் கணிதன் நீர்மையால் ஆலவாய் கண்ணுதல் முடிமேல் புனித நீர் திருமஞ்சனம் ஆட்டுவான் போலும். அந்த நெடிய வில்லை ஏந்திய ராமமூர்த்தி கனிந்த தன்னுடைய அன்பு, இந்த நீர்மை என்பது அன்பை குறித்து வந்தது. கணிதன் நீர்மை என்பது கனிந்த தன்னுடைய அன்பு. தன்னுடைய அன்பினால் அந்த குணத்தோடு, அன்பாகிய அந்த குணத்தோடு ஆலவாயிலே எழுந்தரில் இருக்கக்கூடிய சோமசுந்தர கடவுளுடைய திருமுடியின் மேலே பரிசுத்தமாகிய நீரால் திருமஞ்சனம் அபிஷேகம் ஆட்டுதலை ஒக்கும் என்று காட்டினார். கணிதன் நீர்மையால் ஆலவாய் கண்ணுதல் முடிமேல், பெருமானுடைய திருமுடிமேல் புனித நீர் திருமஞ்சனம் ஆட்டுவான் போலும். இப்ப இந்த மேகங்கள் கருப்பாக இருக்கும். ராமனுடைய நிறம் என்ன, கருப்பு. வானவில் தோன்றும் மழை போது அந்த வில் எது போல இருக்குதா, ராமன் கையில் வைத்திருக்கக்கூடிய தடஞ்சிலை போல இருக்குதான். இப்ப இந்த மலை சிவலிங்கம் போல, புதிய மலை சிவலிங்கம் போல இருக்குதான். அது இந்த ஆலவாய் அண்ணலை ஒப்பதான். அந்த கரிய மேகங்கள் பொழியக்கூடிய அந்த மழை இந்த ராமபிரான் தன்னுடைய அன்பினால் செய்யக்கூடிய அபிஷேகம். ஒவ்வொரு பாட்டும் இப்படிதான் இருக்குது. 60 பாட்டும் நீங்க எல்லா பாட்டுக்கும் ஒரு அட்டவணையை போட்டு வச்சிருந்தீங்கன்னா வேலை முடிஞ்சது. இந்த பக்கம் ஓமையும் இந்த பக்கம் ஓமானம்னு போட்டு பொருளையும் அந்த ஓமையும் பொருத்தணும். ஒரு அசைன்மெண்டா கொடுத்துருவோம். சரியா? அப்ப இந்த பாட்டில் இப்படி சொல்கிறார். இப்ப தனிதம்னா மேகத்தினுடைய ஒளி. இது தன்னை தருதற்கு கருவியாகிய மேகத்தின் மீன் நிற்றலால் இது காரியவாகும் பெயர். ஆள் உருவு உடல் நிகழ்ச்சியின் பொருட்டு வந்தது, ஆக்கத்தின் பொருட்டு அல்ல. பொழிவன என்னும் வினைமுற்றின்று பிறந்த தொழில் பெயர் வினை முதலாய் ஆட்டுவான் போலும் என்னும் பயனிலை கொண்டது. இது தொழில் ஓமையணி. இவ்வளவு நேரம் நல்லா தானே சார் பேசிட்டு இருந்தீங்க. திடீர்னு ஏதோ ஆயிருந்தவங்க, திடீர் சரி. இதுல ஒரு டவுட் வரணும். என்ன அப்படின்னா, இந்த மழைனா அது நீர்மழை தானே, அது எதுக்கு தனியா நீர் திருமஞ்சனம் ஆட்டுவான்னு சொல்லணும்னா, மேகங்கள் 7 வகையான மழையை பொழிவன வரும். 7 வகை மழை பொழிகிற மேகங்கள் இருக்கின்றன. மணிமழை, நீர்மழை, பொன்மழை, பூமழை, மண்மழை, கல்மழை, தீமழை என்று 7 வகை மழைகள். அதற்கு சம்பர்த்தம், ஆவர்த்தம், புட்களாவர்த்தம், சங்காரித்தம், துரோணம், காலாமுகி, நீலவர்ணம்,
என்று பெயர்களும் இருக்கின்றன. இப்ப அதிலிருந்து பிரித்து சொல்வதற்காக இது நீராகிய மழை என்பதை காட்டினார் என்று அந்த குறிப்பு தருகிறார். வருஷம்னா வர்த்தம் அப்படின்னு எழுதுறாங்க. வருஷம்னா என்ன அர்த்தம்? மழைன்னு அர்த்தம். வருஷ காலேன அப்படிம்பாங்க. வருஷம் அப்படின்னா மழைன்னு அர்த்தம். வருஷா, சில பேருக்கு பேர் வைப்பாங்கல்ல பொம்பளை பிள்ளைங்களுக்கு, வருஷா அப்படின்னு சொல்லுவாங்க. வருஷானா மழைன்னு அர்த்தம். சரியா? இப்ப இதை அயோத்தி நகரத்து அரசு புரிந்த தசரத சக்கரவர்த்தியினுடைய புதல்வராகிய ராமமூர்த்தி பிதாவினுடைய கட்டளைப்படி வனசஞ்சாரம் செய்கையிலே தன்னுடைய மனைவியாகிய ஜானகியை ராவணனும் அரக்கன் தனது இலங்கை நகரில் சிறை வைத்ததை தூதுவரால் அறிந்து அவனை எதிர்க்க செல்கையில் திரு ஆலவாயில் வீற்றிருந்த சோமசுந்தர பெருமானை அர்ச்சித்து அவருடைய திருவருள் பெற்று இலங்கை மன்னனை ஜெயித்து மனைவியை சிறை மீட்டு உடன் கொண்டு அயோத்தி அடைந்து அரசு செய்திருந்தனர் என்பது புராண வரலாறு. இதை கம்பராமாயணத்தினுடைய மாய பசுவை வதைத்த படலத்திலே அடியனேன் எனும் கருமமும் சரதமேயாக முடியுமா அரித செயல் முடியும் எப்படியோ அப்படி புரிந்தருள், உன்னுடைய செயல் எப்படியோ அப்படி புரிந்தருள், கடிதென பணிந்தனன் பரனுக்கு நெடியவான் படும் அமுதென எதிர் மொழி நிகழ்த்தரும். இரவிதன் மரபின் வந்த, இப்படி அவர் பணிகிறார். யாரு பணிகிறார்? ராமன் சிவபெருமானிடத்து பணிகிறார். அதற்கு எதிர்மொழி நிகழ்த்துகிறாராம். சிவபெருமான் சொல்றாராம், இரவிதன் மரபு. இரவினா யாருமா? அப்ப சூரிய குலத்து தோன்றல்கள் இந்த தசரத சக்கரவர்த்தி இந்த மரபு. இப்ப ரவிதன் மரபின் வந்த ராம கேள், ராமா நான் சொல்வதை கேள், எமக்கு தென்கீழ் விரவிய திசையில் போகி, எனக்கு கீழே தென் திசையில போ, மதுரையிலிருந்து கீழே போகி விரிகடல் சேது கட்டி. அப்ப இவருக்கு சேது பந்தரம் கட்டுறதுக்கு யாரு பர்மிஷன் கிராண்ட் பண்ணியிருக்கிறது? ஆமா, சேது கட்டி கரவிய உள்ள கல்வன். யாரு? கரவிய உள்ள கல்வன் ராவண. கதிர்முடி 10 சிந்தி. இதை சொல்லியிருந்தா சொல்லியிருப்பீங்க. கதிர்முடி 10 சிந்தி அரபமே கலையினாலை ஜானகியை அருஞ்சிறை அழுவ நீக்கி என்று காட்டக்கூடிய பாடலினால் இது நமக்கு தெரிய வருகிறது. மீண்டு நின் அயோத்தி எய்தி விரிகடல் உலகம் பண்ணால் ஆண்டு இனிதிருந்து மேல்நாள் வைகுண்டம் அடைவாயாக விண்டு நீ கவலை கொள்ளேம் எனும் அசரீரி கேட்டு நீண்டவன். யாரு? நெடியவனாகிய அந்த திருமாலின் அவதாரமாகிய ராமபிரான். நீண்டவன் மகிழ்ந்து தாழ்ந்து நிறுத்தனை விடை கொண்டு ஏகி என்ன வருவனவற்றால் தெளிக என்று காட்டினான். இப்ப இவர் ஏன் இதை சொல்லணும் அப்படின்னா, இதே மாதிரி ஒரு பாட்டு எங்க வருதுன்னு சொன்ன கந்த புராணத்துல வருது. இந்த பாலாறு உற்பத்தி ஆகுதே அந்த நந்தி மலை, இங்கிருந்தா உற்பத்தி ஆகி பாலாறு வருகிறது. அந்த நந்தி மலை கரிய பாறைகளால் ஆகிய அந்த மலை, அந்த மலையின் மீது இந்த கருமேகங்களாம் சென்று என்ன பண்ணுதான்? மழையை பொழிகின்றனவாம் இல்லையா? அது எப்படி இருக்குதா? கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு அந்த கண்ணப்பன், கரிய நிறத்தில் இருக்கக்கூடிய கண்ணப்பன், அவன் அந்த வில்லோடு சென்றானா இல்லையா? அது போல இது வான வில்லோடு சென்று வாய் கலசமாக அவன் ஆட்டியது போல இது மழையாக புரிந்தது. அந்த குடிமித்தேவருக்கு அந்த அபிஷேகத்தை செய்தது போல நந்தி மலை மீது இந்த மேகங்கள் போய் நீரை பொழிந்தனன்னு காட்டியிருப்பார். புரியுதோ? அது போல நீங்க ஆலவாய் பெருமானே அந்த கரிய ராமன் அர்ச்சித்ததை காட்டினார். இதுல என்ன ஒரு ஏய்வு இருக்குது? என்ன ஏய்வுனா, கச்சியப்பர் எந்த நாட்டை பாடுகிறார்? தொண்டை நாட்டை பாடுகிறார். அந்த சிறப்பு சொல்ல வரும்போது அது சொல்றார். தொண்டை நாட்டினுடைய ஒரு தலம் தான் காலத்தி. ஆக அங்க நடந்ததை இதோடு ஒப்புமைப்படுத்திட்டார் அவர். இது எங்க நடக்குது?
மதுரையில. அப்ப மதுரையில யார் வந்து வழிபட்டா? ராமன். அங்க அவன் தான் கருப்பா வந்து வழிபட்டான். அதனால அவனை சொன்னார். எப்படி எய்வா சொல்றாங்க பாருங்க. அதே மாதிரி இந்த பாட்டுல அன்பை அவன் அபிஷேகமாக செய்தான் என்று காட்டினார். அது அகப்பூசையில நமக்கு எது நீர் எது பூ, பூவும் நீரும் கொண்டு செய்வது பூசை. நமக்கு எது நீர் எது பூ? பூஜா துறந்தரர்கள் புகழுங்கள். பூ வந்து நெஞ்சம், அந்த நெஞ்சத்து குணங்கள். நீர், அந்த அன்பு தான் நீர். அது துல்லுமரியா மனது வழி கொடுத்தேன் கர்ம துட்ட தேவதைகளிலே துரிய நிறை சாந்த தேவதையாம் உமக்கே அன்பு அபிஷேக நீர் உள்ளுரையில் என் ஆவி நெய்வேத்தியம் ஓகுமதி பிராணன் தூபம் தீபம் ஒரு காலம் அன்றி இது சதா கால பூசையா ஒப்புவித்தேன் கருணை கூர் தெல்லிமறை வடிவிட்ட அமுத பிழம்பே தெளிந்த தேனே திவ்ய ரசம் யாவும் திரண்டொழுகும் பாகே தெவிட்டாத ஆனந்தமே கல்லன் அறிவூடுமே மெல்ல மெல்ல வெளியாய் கலக்க வரும் நல்லறிவே கருதறிய சிற்சபையில் ஆனந்த நர்த்தமிடும் கருணாகர கடவுளே என்பார் தாயுமானவர். ஒரே பாட்டுல அகப்பூசையை பூரா சொல்லிட்டார். எது தூமம், எது தீபம், எது நெய்வேத்தியம் என்று. இப்ப என்னுடைய ஆவி நெய்வேத்தியம் என்றார். ஆவி நெய்வேத்தியம் நம்முடைய தற்போதத்தை, அதுதான் நம்ம இந்த சித்தி விநாயகர் அந்த 15வது பாட்டுல அந்த பசுபோல கவளமிட உண்ணும் கழித்து உண்ணும். அதான் பிச்சாடுனரா வர்றார். நம்முடைய குற்றங்களை எல்லாம் பெற்று போக வருகிறார். நம்மதான் வச்சுக்கிட்டு தரமாட்டேன் எந்து யான் எனதான் கேட்கிறார் இல்லையா? அதுதான் அன்பு என்று இங்கு ஒரு குறிப்பாக அவர் காட்டி சென்றார். ஒரு மழை பொழியுது. இந்த மழை பொழிவதை அவர்கள் எப்படி பூசையாக அகப்பூசை அளவுக்கு பார்க்கிறார்கள் அந்த தலத்து சரிதத்தோடு சேர்த்து என்பதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். நமக்கும் தான் மழை பெய்யுது, வத்தலை காய வச்சோமா, மேல வந்து வஸ்திரத்தை காய வச்சோமா, அதை எடுத்தோமா இதை எடுத்தோமா, அதுதான் நமக்கு நினைப்பு வழிய அகப்பூசை எங்க வருது? அந்த தலத்துல அவங்க பூசைப்பட ஞாபகத்துக்கு எங்க வருது? இப்ப இந்த இது இங்கேன்னு இல்லை, இந்த தேவார பதிகங்களிலும் கூட ஞானசம்பந்தமூர்த்தி நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பதிகங்கள்லாம் ஏராளமாக அந்த இயற்கை வளங்களை பாடக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அது ரொம்ப விரிவா பாடியிருப்பார்கள். ரொம்ப மலை, அந்த மலையில் இருக்கக்கூடிய மந்திகள், குரங்குகள், உயிரினங்கள், மலர்கள், புறவம், பொன்னை, தாழை, ஞாழல், ஒரு பாட்டனி ஜுவாலஜி ஜியாகிரபி கிளாஸே எடுத்து முடிச்சோம். நான் அதை வச்சு அவ்வளவு செய்திகள். ஏன் இதெல்லாம் அவங்க பாடணும்? அங்கிட்டு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கால சிவி சிங்காரத்திட்டு ஜங்குன்னு, அவனை மட்டும் பாட வேண்டியதானே? ஏன்னா இதெல்லாம் அருளினுடைய வெளிப்பாடு. அந்த பெருமான் நாம் உய்ய வேண்டி படைத்து தந்தது என்று அவர் காட்டியதனால இவைகளை எல்லாம் பாடினார்கள். அப்ப அவர்கள் பார்ப்பனை எல்லாம் அவையே போரல், நோக்குவை எல்லாம் அவையே போரல் என்ற உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளது. அப்ப அவர்களுடைய காட்சி எல்லாம் சிவகாட்சியாக நிகழ்ந்தது. பார்ப்புடன் அருளனுடைய காரியப்பாடாக அவர்கள் அதை கண்டார்கள். நமக்கு கண்டு காட்டினார்கள். நமக்கு தான் அது காட்சிப்பட மாட்டேன். இப்ப அதை இன்னும் தெற்றன விளக்குவனை இந்த புராண நூல்கள் போன்றவை. இதுல எவ்வளவு தெளிவா சொல்றாரு. ஒரு மேகம் வர்றது அது எப்படி போது எப்படி வருது? போறப்ப சிவபெருமான் மேனிமா இருக்கான், வரும்போது உமாதேவி மேனிமா இருக்கு. அது வந்து மழையை பொழியலாம். அதை பார்த்தா ராமன் அபிஷேகம் பண்ண மாதிரி இருக்கான், அவன் அன்பால் அபிஷேகம் பண்ண மாதிரி. கணிதம் நீர்மையால் அப்படிங்கிறார். அந்த அன்புதான் என்னது? ஆட்டும் நீர் அன்பானது. இவ்வளவு செய்திகளை இதுல வச்சு காட்டியிருக்கிறார். சரி, அடுத்த பாட்டு பார்ப்போம். சுந்தரன் திருமுடி மிசை தூய நீராட்டு இந்திரன் தனை ஒத்த கார் இழில் தென்மலை மேல் வந்து பெய்வ அத்தனி முதன் மௌலி மேல் வளாரி சிந்துகின்றதை போது என அப்பன்மணி தெரிப்ப. இப்ப இதுவும் முற்றுருவமாக வைத்து காட்டுகிறார். எப்படி படிக்கணும்னா, கார் எழினி, கார் எழிலின்னு ஒரு சொல் இருக்கா இல்லையா? 2வது அடியில பாருங்க, அதுதான் அதுல இருந்து எடுக்கணும். அங்க இருந்தா அந்த தொடக்கம். கார் எழிலி தென்மலை மேல் வந்து பௌவ பெய்வ, பௌவல பெய்வ, சரியா? கரிய மேகங்கள். எழிலினா உங்களுக்கு மேகம் தெரியும்.
கார் எழில்னா கரிய மேகங்கள். தென்மலை என்ன மலை? பொதிய மலை. மலையின் மேல் வந்து மழை பொழிதலால், மழையை பெய்வதால், அது எப்படி இருக்குதான்? பெய்வ வரைக்கும் ஒரு கோடு போட்டுக்கங்க, சரியா? அது பெய்வது எப்படி இருக்குதுன்னா, சுந்தரன் திருமுடி மிசை. சுந்தரன் யாரு? முதல் பாட்டிலே சொல்லிட்டாரு, பாண்டி நாட்டு படலத்துல. யாரு சுந்தரன்? சோமசுந்தர கடவுள். அந்த சுந்தரன் திருமுடி மிசை தூய நீரு ஆட்டும் இந்திரன் தனை ஒத்த இருக்குதா? இப்ப முதல் படலம் என்ன? முதல் திருவிளையாடல் இந்திரன் பழிதீர்த்த படலம், சரியா? அந்த இந்திரன் என்ன நிறத்துல இருப்பான்? அவனும் கரிய நிறத்துல தான் இருப்பான். அப்ப சுந்தரன் திருமுடி மிசை தூய நீர் ஆட்டும் இந்திரன் தனை ஒத்த சோமசுந்தர கடவுள் திருமுடி மேல் பரிசுத்தமாகிய நீரால் அபிஷேகம் செய்யும் தேவேந்திரனை ஒத்திருந்தன. இது ஒரு உவமை. இன்னொரு உவமை பாருங்க அதே பாட்டுல. தனி முதல் மௌலி மேல். மௌலினா என்ன? மௌலினா சந்திரனை சூடிய இங்க திருமுடியை குறித்தது, சரியா? கடவுளுடைய திருமுடி மேல் தனி முதல்னா இந்த சிவபெருமான் தான் நமக்கு தனி முதல். மற்றதெல்லாம் வினை துணைகள், அதுதான் தனி துணை, அதுவே முதல், சரியா? அந்த மௌலி மேல் அவனுடைய திரு சடை கற்றைக்கு மேலே வலாரி கை சிந்துகின்ற, அந்த தேவேந்திரனுடைய கை சிந்துகின்ற, அர்ச்சிக்கின்ற, இந்த இடத்துல சிந்துகின்றன என்ன? அர்ச்சிக்கின்ற போதியன பன்மொழி தெரிப்ப, பல மலர்களை கொண்டு அவன் அர்ச்சிப்பதை போல இந்த மேகங்கள் பல ரத்தினங்களை சிந்தின என்று காட்டுகிறார். பூசையிலுமே கூட சில பேர் ரொம்ப வசதியானவங்க தங்கத்துல மூவிலை வில்வங்கள் வைத்து அர்ச்சிக்கிறார்கள், மணிகளால் பெருமானை அர்ச்சிக்கிறார்கள். இப்ப இந்த மலையில இந்த மழை வந்து வெறும் என்ன பண்ணல, நீரால் மட்டும் பொழியவில்லை. இந்த கடல்ல இருக்கக்கூடிய பல வகை மணிகளை சேர்த்து உறிஞ்சி எடுத்துட்டு வந்து பொழிவது இந்திரன். அவனுக்கு என்னென்ன இருக்குது மேல? கற்பக மலர்கள், வகை வகையான கற்பக தருக்கள், 5 வகை மலர்கள் எல்லாம் இருக்குது. அதை எல்லாத்தையும் கொண்டு அவன் வந்து அர்ச்சிப்பானா இல்லையா? அப்படி அவன் அர்ச்சிப்பது போல இருந்தது இந்த மழை பொழிவது என்று காட்டினான். இந்திரனும் கரிய நிறமே உடையவன் ஆதலால் இந்திரன் தனை ஒத்தனை எனவும், மேகங்கள் கடல் நீர் உண்ணும் போது நீருடன் பன்மணிகளும் கலந்து செல்லுதலால் பன்மணி எனவும் கூறினான். பொருளின் குணமாகிய பன்மையை உவமைக்கும் ஏற்றுக. சரி, இதெல்லாம் இன்னும் நிறைய இலக்கண குறிப்பு இருக்கு இந்த பாட்டுல. இந்த பாட்டு புரியுதில்ல? அது போதும். சரி, அடுத்த பாட்டு பாருங்க. சரி விடுங்க, நம்ம வினையெல்லாம் எப்படி கழியுது? கவனிக்கல. சரி, இது பாருங்க. எத்தனை பாட்டு பார்த்திருக்கோம்? சரி, அடுத்த பாட்டு. உடுத்த தென்கடல் மேகலை உடைய பால் மகனிடந்து உதித்த பல்லுயிருக்கெல்லாம் இறங்கி தன் கொங்கை தடத்து நின்றிழி பாலன தடவரை முகடு தொடுத்து வீழ்வன விழுமென தூங்கு வெள்ளருவி. இந்த பாட்டுக்கு எழுவாய் வெள்ளருவி, அது தூங்கி விழுவன, சரியா? இந்த பாட்டுக்கு ஒரு தலைப்பு சொல்றேன், அதை எழுதிக்கங்க, மறக்காது. ஒரு பாட்டுக்கு நீங்க இது மாதிரி தலைப்பு போட்டீங்கன்னா பாட்டு தலைப்பை பார்த்தீங்கன்னா பாட்டுல என்னன்னு சொல்லிடலாம். மலைகள் நிலமகளின் முளைகள். அதத்தான் இந்த பாட்டில் சொல்ற. முளை. பாட்டை பாருங்க. உடுத்த தென்கடல் மேகலை உடைய, ஒரு அட்டவணை மாதிரி போட்டுக்கங்க, அப்பதான் நல்லா புரியும்.
உடைய பார்மகள் தன் இடத்து உதித்த பல்லுயிருக்கெல்லாம் இறங்கி. முதல்ல பார்னா என்ன? உலகம். இந்த பக்கம் மகள், அவதான் பார்மகள். புரியுதா? மகள், பார்மகள். பார்மகளை பார் எப்படின்னு காட்டுற. பார்க்கலாமா? அப்போ ஒரு பெண்ணுக்கு என்ன வேணும்? ஆடை. அதை சொல்றார். உடுத்த தென்கடல் மேகலை என்கிறார். மேகலைனா இந்த இடத்துல மேகலை என்பது மாதர்குடி அணியக்கூடிய அணிகலன்கள் எல்லாவற்றுக்கும் பொதுவான சொல். ஆனா உடுத்தன்னு சொன்னதுனால இந்த இடத்துல அது சேலையை குறித்தது. இப்ப தென்கடல், பாரு கீழே என்ன எழுதுங்க? தென்கடல். இந்த மகள் என்ன பண்ணியிருக்கிறான்? அந்த சேலையாக உடுத்து இருக்கிறாள். நல்லா இருக்கா? சேலை கட்டியாச்சு. சரி. உடுத்த தென்கடல் மேகலை உடைய பார்மகள், அது வரைக்கும் புரியுதா? பாட்டுல பார்மகள் இடத்து உதித்த பல்லுயிர்க்கு எல்லாம் இறங்கி. இப்ப இந்த உலகத்துல பல உயிர்கள் இருக்கா இல்லையா? இப்ப உயிர்கள் எழுதுங்க. ஒரு பெண்ணானவள் பல உயிர்களை தோற்றுவிப்பார் இல்லையா? பிள்ளைகள் எழுதுங்க. இந்த பக்கம் உயிர்கள், பிள்ளைகள். அப்போ பாரில் தோன்றும் உயிர்கள், தோற்றுவிக்கப்படும் உயிர்கள். ஒரு பெண்மகள் ஈன்றடிக்கும் பிள்ளைகள். சரியா? இடத்து உதித்த பல்லுயிர்க்கு எல்லாம் இறங்கி. இப்ப கருணை கூர்ந்து அந்த பிள்ளைங்க மேல அவளுக்கு பாசம் இருக்குமா இல்லையா? அப்படி கருணை கூர்ந்து தன் கொங்கை தடத்து நின்று இழிவால் என. இப்ப கொங்கை தடம் என்பது என்னது? அந்த முலை. அப்ப அந்த இடத்துல மலை, எந்த மலை? பொதிய மலை. பொதிய மலைன்னு இந்த பக்கம். அந்த இடத்த அந்த கொங்கை தடம் இழி பால் என, அதுல இருந்து வரக்கூடிய பெண்ணுக்கு பால். அப்ப இங்க அது என்னது? வெள் அருவி, தாமிரபரணி. அருவியா வருது, அப்புறம் தான் அது சேர்ந்து தாமிரபரணி ஆகுது. இழி பால் என தூங்குவெல் அருவி. அப்ப அந்த வெள்ளருவி தான் என்னது? அந்த அருவி வெள்ளையா இருக்கிறான், அது நுரைத்து வருது, பால் போல வெள்ளையா இருக்கிறான். அந்த காட்சி அப்படி பார்க்கணும். புரியுதா? அந்த முளையிலிருந்து பால் வெண்மையா வருகிற மலையிலிருந்து வெள்ளருவி வருகிறதுன்னு காட்டுறாரு. வெள்ளருவி இழும் என, இழும்னா இழிந்து வரும், கீழே இறங்குதுன்னு அர்த்தம். இழும் என தடவரை முகடு தொடுத்து வீழ்வன. பெரிய அந்த தடவரைனா புதிய மலை, வரைனா மலை, தடனா பெரிய, முகடு தொடுத்து வீழ்வன. உச்சியிலிருந்து அது தொடுத்து அடிகாரம் வீழ்கின்றது. புதிய மலைக்கு மேல எத்தனை பேர் போயிருக்கீங்க? இந்த இது வரைக்கும் அகஸ்தியர் ஃபால்ஸ் வரைக்கும் போயிருக்கிறீங்க? அதுக்கே போனதில்லை நாங்க. போயிருக்கீங்க? அதுக்கும் மேல போலாம். அதான் ஆமா, அதுக்கு மேல இந்த முன்ன போயிருக்கீங்களா? இப்ப நம்ம தமிழ்நாட்டு பக்கம் அதுக்கு பர்மிஷன் கிடையாது. கேரளா பக்கம் தான் அதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு போகணும். போனீங்கன்னா தண்ணி அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது. ஒன்றும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அதைத்தான் இந்த காட்சியில இப்ப நம்ம பார்க்க முடியாததெல்லாம் பாட்டுல காட்டுற பரஞ்சோதியார். அந்த பால் மாதிரி நுரைத்து வருகிறதாம் அந்த நீர். இப்ப எவ்வளவு வளமிக்க நீராக இருக்கும்னு பாருங்க. இப்ப இந்த நிலமடந்தையை என்ன ஆக்கிட்டா? பெண்ணாக்கிட்டார். அவள் இந்த கடலை சேலையாக கட்டியிருக்கிறார். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும். இது என்னது? இது எங்க ஊர்ல வேற தமிழ் தாய் வாழ்த்து பாண்டிச்சேரியில. வாழ்வினில் செம்மையை செய்வவள் நீயே, மாண்புகள் நீயே, என் தமிழ் தாயே,
வீழ்வாயனில் வீழ்வேன் அப்படின்னு எங்களுக்கு ஒரு பாரதிதாசன் பாட்டு தான் அந்த ஸ்டேட்டுக்கு. தமிழ்நாடு உங்களுக்கு தான் என்னது? நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை எழிலொழுகும் சீராரும் பதனமென. சரி போதும், நமக்கு மழை வரிதான் தேவை. அதுல என்ன சொல்றாரு? நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும். இப்ப இந்த நிலமடந்தை என்ன பண்ணிருக்காளாம்? நீர் ஆறக்கூடிய இந்த கடலை உடுத்திருக்கிறார் சேலையாக. அதைத்தான் இங்க சொல்றார், உடுத்த தென்கடல் மேகலை உடையார். இத்தனை நாள் இது தெரியாம பாடிட்டு எல்லாரும் பாடுறோம், நாங்களும் சின்ன வயசுல இருந்தே பாடிட்டோம். சரி இருக்கட்டும், பரவாயில்ல. அந்த பெருமாள் இன்னைக்கு அறிவிக்கணும்னு வச்சிருக்கிறார். எங்களுக்கு மட்டும் இப்ப தெரியும், 7ஆம் வகுப்புல திட்டு வாங்கும் போதுதான் தெரியும். அது நல்ல பாட்டு. அது வந்து மனோன்மணியம்னு ஒரு நாடகத்துல சுந்தரனார் எழுதின ஒரு பாட்டு. அது ஒரு 4 வரியை மட்டும் தூக்கிட்டு வச்சுட்டாங்க. மனோன்மணியம் சுந்தரனார் திருஞான சம்பந்தர் கால ஆராய்ச்சின்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். நல்ல அறிஞர். அவர்கிட்ட தான் தனித்தமிழ் இயக்க தந்தை தமிழ்கடல் மறைமலையடிகள் போய் அவர் சிபாரிசுல தான் வேலைக்கு சேர்றார். சரியா? அவர் நல்ல சைவ அறிஞர் தான். சரி, அப்ப அதுல அதான் சொல்ற, நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரதகண்டம். அந்த நிலமடந்தையினுடைய அழகிய அவ வந்து கடலை வந்து உடுத்தி இருக்கிறா. அவருடைய இருக்கிறதுலே ஒரு பெண்ணினுடைய முகம் தான் அழகா இருக்கும். அதுதான் அந்த முகத்துல இந்த பரதகண்டம் முகம் போல இருக்கிறது. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனம். வதனம்னா என்ன? முகம். வதனம் என திகழ் பரத கண்டமதில். பாட்டா பாட்டானா செல்வம்? பரதமதி கண்டமதில் கண்டமதி தெக்கணமும் அதில் சிறந்த திலகம் என அதில் சிறந்த. அந்த வதனத்துக்கு என்ன அழகு! அதை போட்டு அது போல இருப்பது எதுவா? திராவிடனல் திருநாடு, நம்ம தமிழ்நாடு. அந்த முகமா அந்த உலகம் ஒரு பெண்ணா, அந்த பெண்ணுக்கு வந்து முகம் எதுவா? முகம் வந்து பரதகண்டம். அதுல பொட்டு வச்சிருக்கு. அந்த முகத்துக்கு என்ன? பொற்குடத்தில் பொட்டு இட்டார் போலன்னுவாங்கல்ல, அதுக்கு அழகு எது? அந்த தக்க அந்த திரு திராவிட நல்நாடு. புரியுதா? அப்படி சொல்றாரு அந்த பாட்டுல. இத்தனை நாள் இது தெரியாம விட்டுட்டேன். சரி, இன்னைக்கு போய் இப்ப தனியா ஒரு 2 தடவை பாடி ஸ்கூலே முடிச்சுட்டேன்ப்பா. நடத்துங்க. அதத்தான் இங்க சொல்ற, உடுத்த தென்கடல் மேகலை உடைய பார்மகளிடத்து உதித்த பல்லுயிர்க்கு எல்லாம் இறங்கி தன் கொங்கை தடத்து நின்றிழி பால் என தடவரை முகடு தொடுத்து வீழ்வன இழும் என தூங்கும் வெள்ளருவி. புரியுதா? அப்ப அந்த மலை முலையாக வைத்து அதுல இருந்து பொங்கி வரக்கூடிய அந்த அருவி, வெண்மையான அந்த வெள்ளருவி பால் இழிந்து வருவது போல இப்படி உருவகம் செய்திருக்கிறார். இப்ப மேகலை என்பது சேலையாக மாதர் அணியக்கூடிய அணி. உடுத்த என்னும் வினையால் மேகலை என்னும் பலபொருள் ஒரு சொல். மேகலைக்கு பல பொருள் உண்டு. ஆனா உடுத்தன்ற அந்த ஒரு முன்னொட்டு வந்ததுனால அது என்ன ஆகுது? சேலையே பொதுமை நீக்கி சேலை மேல் நின்றது என்று சொன்னார். சரியா? இந்த பாட்டு புரியுதா? சரிம்மா, 1/4 மணி நேரம் டீ பிரேக்.